அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஜிஎஸ்டி ப்ரொஃபஷனல் சொசைட்டியின் 151வது ஜூம் கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் முதலின் வணக்கம். இன்றைய டாபிக் வாட் இஸ் ஜோஹோ புக்ஸ். ஜோஹோ புக்ஸை பற்றி நம்மளுடைய உறுப்பினர் திரு ராஜீவ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் நமக்கு விளக்கம் அளிக்க போறாரு. அவரை பற்றி சில வார்த்தைகள் நம் தலைவர் கூறியதும் கூட்டம் தொடங்கும். எஸ். அனைவருக்கும் வணக்கம். நமது ஜிஎஸ்டிபிஎஸ் சொசைட்டியின் 159 கூட்டம் இன்றைய கூட்டம். இன்றைய நம்ம இதுவரைக்கும் எப்பவுமே டாக்ஸ் எப்பவுமே இன்கம்க்கு டேக்ஸ், எக்ஸ்பெண்டிச்சர் டேக்ஸ், இந்த மாதிரி டேக்ஸ் பற்றியே நம்ம இது வரைக்கும் மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு புதிய முயற்சியாக ஜோஹோ புக்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம எடுத்து நமக்கு விரிவுரையாக நமக்கு சொல்கிறதுக்காக திரு ராஜீவ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. இவங்க பிபிஏ பட்டதாரி. அதோட ஒரு தனியார் நிறுவனத்தில் 11 வருடமாக கணக்காளராக பணியாற்றி வருகிறார். இப்போ கடந்த 3 வருடமாக வரி ஆலோசகராகவும் ஜோஹோ புக்ஸ் அதோட சர்டிஃபைடு ட்ரெயினராகவும் இருக்கிறாங்க. இவங்க நமக்கு இந்த ஜோஹோ புக்ஸை பற்றி எப்படி, ஏன்னா இப்போ டேலி தான் நம்ம நிறைய பேர் பார்த்து தெரிஞ்சிட்டு இருந்திருக்கோம். டேலியில் தான் எப்படி நம்ம புக்ஸ் ஹேண்டில் பண்ணுறது பற்றி நிறைய புரிஞ்சிட்டு இருக்கிறோம். ஜோஹோ புக்ஸ் அதை பற்றி டீட்டெயிலான விளக்கத்தை நமக்கு தெரிவிக்கிறாங்க. ராஜீவ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. வணக்கம் ராஜீவ் ஸ்ரீனிவாசன். வணக்கம் சார். நான் ராஜீவ் ஸ்ரீனிவாசன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. சார், ஜோஹோ புக்ஸ் தெரியாத யாராவது இருக்கீங்களா சார்? சேட்ல போடுங்க. யாராவது தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, தெரியுன்றவங்க போடுங்களேன். அப்புறம் தெரியாதவங்க யாரு? ஏன்னா ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு சுவாரஸ்யமான அனுபவம் இருக்கு சார். ஒருத்தவங்க கால் பண்ணாங்க. அவங்க சார் டீடைல்ஸை பத்தி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு என்னோட ப்ரொஃபைல கூகுள்ல பாத்துருக்காங்க. அவங்க ஏன் சார் நீங்க புக்ஸ் எல்லாம் விக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. புக்ஸ் இத்தனைக்கும் அவங்க 30-40 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களுக்கு தெரியல. சரி, அப்போதான் தெரியாதவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நீங்க அப்படி இல்ல ராஜேஷ், நீங்க அப்படி சொல்றீங்க. எனக்கு ஒரு பட்டய கணக்காளர் ஜோஹோ புக்ஸ் பத்தி பேசுறீங்களாமே, ஏன் எனக்கு இன்வைட் அனுப்பல, எங்க ஆபீஸ்ல இருந்து கொஞ்சம் பேர் அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டு அவரே ஜாயின் பண்ணியிருக்காரு. அது இல்லாம நம்மளுடைய உறுப்பினர் முனிசாமியும் டேலி ஜோஹோ புக்ஸ் பத்தி நிறைய போட்டுட்டே இருக்காரு உங்களுடைய போஸ்ட் வந்ததும். அதனால கண்டிப்பாக உங்களுடைய பேச்சு எல்லாருக்கும் உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியா பேசுறேன். ஜோஹோ ஃபவுண்டர் நம்ம தமிழ்நாட்டு தென்காசியில இருக்க ஸ்ரீதர் வேம்பு தான் ஃபவுண்டர். நம்மளோட தமிழன் ஒருத்தர் அங்க போயிட்டு யூஎஸ்ல போயிட்டு அங்க கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி இப்ப வேர்ல்ட் வைடு ஃபுல்லா ஜோஹோ இருக்கு. அது ஒரு பெருமைக்குரிய விஷயம். சரி, நான் என்னை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் சார். நான் சர்டிஃபைடு ஆல்ரெடி செண்பகம் சார் சொல்லிட்டாரு. இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். நான் ஒரு 13 இயர்ஸ் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ்ல. அதுக்கப்புறம் நான் ஒரு 3 இயர்ஸா ஜோஹோட சர்டிஃபைட் ட்ரெயினர் அண்ட் ஆத்தரைஸ்ட் பார்ட்னர். அவ்வளவுதான் என்னோட இன்ட்ரோடக்ஷன். நம்ம ஜோஹோக்குள்ள போயிடலாம். என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன் சார். ஜோஹோ புக்ஸ் ஒரு கிளவுட் பேஸ்ட் சாஃப்ட்வேர். நம்ம டேலி எப்படி யூஸ் பண்ணுவோம்னா 2 விதமா யூஸ் பண்ணுவோம். ஒன்னு டெஸ்க்டாப் வெர்ஷன் இருக்கு, இன்னொன்னு கிளவுட் சார். கிளவுட் நிறைய பேர் போயிருக்க மாட்டாங்க டேலியில. மேக்ஸிமம் நம்ம டெஸ்க்டாப் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. இது ஃபுல்லி கிளவுட் சாஃப்ட்வேர். எப்படி நம்ம ஜிமெயில் யூஸ் பண்ணி ஜிமெயில் லாகின் பண்ணி யூஸ் பண்றோமோ அதை மாதிரி ஆன்லைன்ல யார் வேணா யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட கிரெடென்ஷியல் யூஸ் பண்ணி. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஓனர் இங்க இருக்காரு, அவரோட அக்கௌண்டன்ட் வேற லொகேஷன்ல இருந்தா கூட அவர் அந்த இடத்துலயும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம இந்த இடத்துலயும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் டேலி அப்படி யூஸ் பண்ண மற்ற சாஃப்ட்வேரும் டேலியும் அது மாதிரி யூஸ் பண்ண முடியாது இல்லையா, டெஸ்க்டாப் வெர்ஷன். அந்த மாதிரி கிளவுட் இது ஃபுல்லி கிளவுட் வெர்ஷன். இது எப்படி ஓபன் பண்ணணும் இருக்கு சார். இருக்கு, ஆனா பெருவாரியா இல்ல. அதுக்கு ஏதோ ஒரு சார்ஜஸ் போடுறாங்க மந்த்லி. ஆமா ஆமா, அது மந்த்லி ரெண்டல் இருக்கு. கிளவுடுக்கு தனியா சார்ஜஸ் பே பண்ணோம். ஆனா இது ஃபுல்லாவே கிளவுட் தான். இது ஆப்ஷனே இதுதான். சார்ஜஸ் எதுவும் இருக்கா சார்? இதுக்கு சார்ஜஸ் எதுவும் இருக்கா சார்? இது ஃப்ரீல இருந்தே இருக்கு சார். சரி, நீங்க டூ கோர்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இல்ல எப்படி உள்ள போறீங்க அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்ற. அதான் சார் எப்படி அதை அசஸ் பண்ணணும் அப்படின்னு சார். கூகுள்ல ஜோஹோ புக்ஸ் லாகின் இருக்கு இல்லையா. இப்போ எனக்கு நான் புதுசா நான் ட்ரை பண்ண போறேன் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா 14 டேஸ் ஃப்ரீ ட்ரையல் தராங்க சார். ஃபர்ஸ்ட் ஒரு இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் இருந்தா போதும், நம்ம புதுசா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம் ஜோஹோ புக்ஸ்ல. நம்ம யூஸ் பண்ற கம்பெனி நேம், இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பரு, நமக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு சார். அதுக்கப்புறம் குளோபல் எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்தியான்றதுனால இந்தியா இதுதான் கரெக்டா பார்த்து செலக்ட் பண்ணணும். டிஃபால்ட்டாவே நம்மளோட ஐபிஐ யூஸ் பண்ணி அது இந்தியன்னா காமிக்குது.
டாக்ஸ் இது வந்து வேற கண்ட்ரினா டாக்ஸேஷனே மாறும். நம்ம இந்தியன் கொடுக்கறதுனால கிரியேட் மை அக்கௌண்ட்னா ஃப்ரீ அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும் சார். இது வந்து ஃப்ரீ அக்கௌண்ட் தான் என்னோட ஸ்டூடெண்ட். இது ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணோன்னா 14 days ஃப்ரீ ட்ரையல் கொடுப்பாங்க சார். 14 days ஃப்ரீ ட்ரையல் முடிஞ்ச உடனே அது வந்து இப்படி கேட்கும், நீங்க வந்து ஃப்ரீ பிளானுக்கு போயிருங்களா இல்லை அப்கிரேட் பிளான் போறீங்களா அப்படின்னு கேட்கும். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஃப்ரீ பிளான் போய்க்கிறேன். ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் வரைக்கும் நம்ம ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம் சார். அதுக்கு மேல போகும்போது அது வந்து இங்க காமிச்சு பாத்தீங்களா, பிளான் நேம் ஃப்ரீயாவே நம்ம அந்த ஜோஹோ புக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இனிஷியல் ஸ்டேஜ்ல சேல்ஸ் வந்து 1000 இன்வாய்ஸ் வரைக்கும் அடிக்கலாம், பர்ச்சேஸ் வந்து 1000 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 பேர் இந்த 2 யூசர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த கம்பெனி பேர்ல ஒரு கம்பெனில 2 யூசர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீலியே. கஸ்டம் ரிப்போர்ட்ஸ் வந்து பண்ண முடியாது, ஏன்னா இங்கே லிமிட்டே இல்லை பாருங்க. ஏபிஐ லிமிட் 1000 வரைக்கும் பண்ணிக்கலாம். ஏபிஐன்றது வேற கான்செப்ட் சார். ஒரு சாஃப்ட்வேருக்கும் இன்னொரு சாஃப்ட்வேருக்கும் லிங்க் தர்றது. இந்த ரேஞ்ச் தான் சார் வந்து ஃப்ரீ அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல பாத்தீங்கன்னா பிரைசிங் டீட்டெயில் நம்ம ஃபைனலா லாஸ்டா பார்க்கலாம் சார். சார் இப்போ வந்து ஜோஹோ புக்ஸோட அட்வான்டேஜஸ்லாம் என்ன அப்படின்றது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் சார். இப்போ நம்ம நிறைய சாஃப்ட்வேர் யூஸ் பண்றோம் இல்லையா, டேலி யூஸ் பண்றோம், வியாபாரம் யூஸ் பண்றோம், நிறைய இருக்கு மார்க்கெட்ல. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன, நான் எதுக்கு ஜோஹோ யூஸ் பண்ணணும் அப்படின்ற கொஸ்டின் வருது இல்லையா. அதுக்கான ஒரு சில ரெஃபரன்ஸ் மட்டும் நான் சொல்றேன். சார் நம்ம என்னதான் அக்கௌண்டண்டா ஒர்க் பண்ணாலும் நம்ம வந்து ஈவினிங் வந்து ஒரு ரிப்போர்ட் அனுப்புவோம், இந்த ஒர்க்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஓனர் என்ன எதிர்பார்க்குறாரு, அவருக்கு ரிப்போர்ட் வேணும். இவங்க அதை வந்து டேஷ்போர்ட்லேயே தராங்க. சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து ஒரு டேஷ்போர்டு ஷோ ஆகும் சார். அதில் பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ வர வேண்டியிருக்கு அவுட்ஸ்டாண்டிங். நீங்கள் லாகின் பண்ண உடனே இந்த ஸ்க்ரீன் தான் உங்களுக்கு ஷோ ஆகும். கஸ்டமர் கிட்ட வந்து எவ்வளோ வர வேண்டியிருக்கு, நாம் வந்து வெண்டாருக்கு எவ்வளோ கொடுக்க வேண்டியிருக்கு, ஓவர் டியூ வந்து அதோட ரேஞ்சஸ் என்ன, 1 to 15 days என்ன வாங்க வேண்டியிருக்கு, இந்த ரேஞ்சில் என்ன வர வேண்டியிருக்கு, இந்த ரேஞ்சில் என்ன வர வேண்டியிருக்கு, ஆஃப்டர் 45 days எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு. இது எல்லாமே ஃபர்ஸ்ட் அவன் அதான் கொடுக்குறான். அதுக்கப்புறம் கேஷ் ஃப்ளோ, இதெல்லாம் நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுவோம், எக்ஸலை ப்ரிப்பேர் பண்ணுவோம், இல்லை வேற ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணுவோம். பட் உள்ள இருக்க டேட்டா வச்சு அவன் டேஷ்போர்ட் இனிஷியலாகவே தந்துடுவான். அவங்க ஓப்பனிங் பேலன்ஸ் கேஷ் எவ்வளோ இருந்தது, எவ்வளோ ஃபண்டு உள்ளே வந்திருக்கு, எவ்வளோ வெளியே போயிருக்கு, இன்னைக்கு வந்து கேஷ் ஃப்ளோ என்கிட்ட என்ன இருக்கு. அதே மாதிரி இன்கம் எக்ஸ்பென்ஸ் சார்ட், எவ்வளோ இன்வாய்ஸ் அடிச்சிருக்கோம், எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்கு. இது வந்து பீரியட் இங்கேயும் மாற்றிக்கலாம். இது ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர்ல நான் என்ன பண்ணியிருக்கேன், லாஸ்ட் 12 monthsல நான் என்ன பண்ணியிருக்கேன், லாஸ்ட் 6 monthsல நான் என்ன பண்ணியிருக்கேன். அடுத்தது டோட்டல் எக்ஸ்பென்ஸ் சார். இந்த வருஷத்துல டோட்டலா எனக்கு என்ன செலவாயிருக்கு. அதே மாதிரி ரேஞ்சும் நம்ம மாற்றி பார்த்துக்கலாம். இந்த குவார்ட்டருக்கு மட்டும் நான் என்ன செலவு பண்ணியிருக்கேன். சேலரிக்கு தான் எனக்கு மேக்ஸிமம் வந்து போயிருக்கு, ரெண்டல் அதுக்கப்புறம் போயிருக்கு, மீல்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் அதுக்கப்புறம் போயிருக்கு, அட்வர்டைசிங் போயிருக்கு, ஜோஹோ லைசன்ஸ்க்காக இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், அதர்ஸ்க்காக இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன். அடுத்தது பேங்க் அண்ட் கிரெடிட் கார்ட்ஸ், எனக்கு வந்து ஃபண்டு எவ்வளோ அவைலபிள் இன்னைக்கு இருக்கு. உள்ள இருக்க டேட்டாவை வச்சு இந்த சம்மரி அவன் கொடுத்துடுறான். ரெண்டாவது, இப்போ வந்து நம்ம சேல்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணோம்னா என்ன சார் பண்ணுவோம், யூஸ்வலா ஸ்கேன் பண்ணி சைன் போட்டு அதுக்கப்புறமா மெயில் வந்து கஸ்டமருக்கு அனுப்புவோம், இல்லைன்னா ஹார்ட் காப்பி அனுப்புவோம்.
இங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, இன்வாய்ஸ் நம்ம போடுறோம் இல்லையா சார், சொல்லுங்க சார். ஏதோ சொல்ல மாதிரி இருந்தது. இல்ல அது உள்ள எப்படி என்ட்ரி பண்ணி போடணும்னு சொல்லியே நீங்க ஒண்ணும் சார். என்ட்ரி சேல்ஸ் அதாவது இப்போ டேலினா நம்ம போட்ட உடனே ஒரு லிஸ்ட் ஆஃப் கிளைண்ட்ஸ் வராங்க. நம்ம ஒரு 5 கிளைண்ட் பேர் வருது. எந்த கிளைண்ட்டுக்கு நம்ம போய் டேட்டாஸ் போடுறோம் அது மாதிரி போடுறோம். அது மாதிரி எவனும் எக்ஸ்பிளைன் பண்ணலையே நீங்க. சரிங்க சார், அது நான் போயிடுறேன் சார். அது ரொம்ப வழியிலேயே சொல்லிட்டு வாங்க. இந்த மாதிரி சொன்னீங்கன்னா கொஞ்சம் டேலி யூஸ் பண்றவங்களுக்கு புரியும் டக்குன்னு. சரி, ஓகே சார். நான் அதுல அந்த இதுவும் போடுறேன் சார். நம்ம யூஸ் பண்றது மொத்தம் 4 மாஸ்டர். எல்லா சாஃப்ட்வேர் இருந்தாலும் ஒரு 4 மாஸ்டர் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஐட்டம் மாஸ்டர். ஒரு ஐட்டம் எப்படி கிரியேட் பண்றது சார்? ஐட்டம் மாஸ்டர்ல நீ இந்த சைட்ல நியூன்னு ஒன்று இருக்கு சார். நம்ம குட்ஸுக்கு ஓப்பன் பண்றோமா, சர்வீஸ்க்கு ஓப்பன் பண்ணுமா? குட்ஸ்னா வந்து இன்வென்ட்ரியில ரிஃப்ளெக்ட் ஆகும். சர்வீஸ்னா இன்வென்ட்ரியில ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஐட்டம் நேமு, எஸ்கேயூ, யூனிட் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஹெச்எஸ்என் ஆஸ் பர் ஜிஎஸ்டியில் என்ன ஹெச்எஸ்என் வருதோ அதுதான். அதே மாதிரி சேல்ஸ் ப்ரைஸை வந்து நம்ம இங்கேயே டிஃபைன் பண்ணிக்கலாம். பட் சேல்ஸ் ஆர்டர் அதெல்லாம் வந்து நீங்கள் போடும்போது அங்கேயும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஐட்டத்துக்கு என்ன டாக்ஸேஷன் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்வென்ட்ரி ட்ராக் இருக்குல்ல சார். இப்போ இன்வென்ட்ரி வந்து ட்ராக் பண்ண போகிறோமா இல்லையா? ட்ராக் பண்ணாமல் பண்ணோம்னா சேல்ஸ்னா சேல்ஸில் உட்காந்துரும், பர்ச்சேஸ்னா பர்ச்சேஸில் உட்காந்துரும். இன்வென்ட்ரி ட்ராக் பண்ணோம்னா சேல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோம்னா இன்வென்ட்ரி அசெட்ல உட்காரும். அது என்னைக்கு வந்து சேல்ஸ் பண்றோமோ அது காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டா அன்னைக்கு கன்வெர்ட் ஆகும். அதே மாதிரி அந்த நீங்க எவ்வளவு ஐட்டம் ஓபன் பண்றீங்களோ இந்த ஐட்டம் மாஸ்டர் இங்கே வியூ பண்ணிக்கலாம். அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம், எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் எக்ஸல்ல. அதே மாதிரி ஒரு ஐட்டத்துக்கு என்னென்ன டிரான்சாக்ஷன்லாம் பண்ணியிருக்கணும் இங்க பார்த்துக்கலாம் சார். கொட்டேஷன் எவ்வளவு கொடுத்துருக்கோம், இன்வாய்ஸ் எவ்வளவு போட்டிருக்கோம், எல்லாமே இங்க பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கஸ்டமர்லையும் அதே ஸ்கிரீன் மாதிரி தான் இருக்கும். ஓப்பன் பண்ணிட்டு பிரைமரி கான்டாக்ட் யாரோட நம்ம கான்டாக்ட் பண்ணுறோம், கஸ்டமர் நேமு அதே தான், டிஸ்பிளே நேம் ரெண்டுமே ஒன்று தான். அதாவது இங்கே பிரைமரி இமெயில் ஐடி அவங்களுக்கு வந்து எந்த இமெயில் ஐடியில் கம்யூனிகேட் பண்ண போகிறோம். இந்த இமெயில் ஐடி தான் இன்வாய்ஸ்லாம் சென்ட் பண்ணுறதுக்குமே இந்த இமெயில் ஐடிக்கு தான் போகும். ஆட்டோ இமெயில் இருக்கு இல்லையா, அது எல்லாமே இந்த இமெயில் ஐடிக்கு தான் போகும். அவர் வந்து அந்த கஸ்டமர் வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்ட் பர்சனா அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனா அப்படின்னு நீங்கள் கேட்டகரி பண்ணிட்டோம்னா பிளேஸ் ஆஃப் சப்ளை இங்கே நீங்கள் ரெஜிஸ்டர் ஜிஎஸ்டி கொடுக்கும்போதே வந்துடும். ராஜீவ், அதாவது பொதுவா என்ட்ரி போடுறது வந்து டேலிக்கும் இதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல, அது அப்படித்தானே? அதனால இல்ல அதுல ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கு? ஆமா ஆமா, அதனாலதான் நானே இல்ல சார். ஆக்சுவலி அதுல ஒரு மாஸ்டர் இருக்கும், இதுல மாஸ்டர் இருக்கும். ஆனா சிம்பிளிஃபைடா தான் இருக்கும். எல்லா மாஸ்டரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ ஓபன் பண்ண உடனே நேம் காட்டுறது நீங்க பார்த்த உடனே புரியுது. பாத்தீங்களா இங்க ஜிஎஸ்டி வந்து ரெஜிஸ்டர்ட் பர்சனா இன்ரெஜிஸ்டர்ட் பர்சனா, நீங்க ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்த உடனே இது காமிக்குது பாருங்க எல்லாமே. இன்னொரு விஷயம் என்னன்னா இது ஜிஎஸ்டியோட லிங்க் ஆயிருக்கு. இந்த கெட் டாக்ஸ் பேயர் டீடைல் இது கொடுத்தோம்னா கெட் டாக்ஸ் பேயர் டீடைல் கொடுத்தீங்கன்னா அது காட்டும். கவர்மெண்ட் போர்ட்டலோடய லிங்க் ஆயிருக்கு. அவர் வந்து ஆக்டிவான கஸ்டமரா, எந்த டேட்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு, எல்லாமே காமிக்குது பாருங்க. ஓகே. இல்ல இப்ப டேலி
டேலி மாதிரியே இருக்குமா, அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு? ஆக்சுவலி டேலியில வேற மாதிரி நம்ம ஃபில் பண்ணுவோம் சார். டேலியில வந்து ஒரே மாஸ்டர் லெட்ஜர்ல போயிட்டு எல்லாமே கொடுத்துருவோம் இல்லையா. நீங்க லெட்ஜர் ஓபன் பண்ணா கஸ்டமரும் அதுலயே கொடுப்போம், வெண்டாரும் அதுலயே கொடுப்போம், சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸும் அதுலயே கொடுப்போம். இப்படிதான் டேலி இருக்கும். ஆனா இதுல வந்து கஸ்டமர் தனியா இருக்கு, கஸ்டமர் மாஸ்டர் தனியா இருக்கும், வெண்டார் மாஸ்டர் தனியா இருக்கும். சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் தனியா பில்லிங் சாஃப்ட்வேர், ரைட்? சார் இல்ல சார், டோட்டல் அக்கவுண்டிங் சாஃப்ட்வேர், டோட்டல் அக்கவுண்ட்ஸே இருக்கு சார். ஹலோ சார், எக்ஸ்கியூஸ் மீ சார், ஆர்கே. ஹலோ சார், சொல்லுங்க சார். தெளிவா கேட்கல. ஆர்கே பேசுறேன். ஒன்றும் இல்லை சார், இதுல இந்த ஜோஹோ புக்ஸ்ல என்னென்ன பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு முதல்ல கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னீங்கன்னா நாங்க ஃபாலோ பண்ண சௌகரியமா இருக்கும் சார். ஏன்னா இப்ப டேலியை பொறுத்த வரைக்கும் கேட்வே ஆஃப் டேலியில வந்து மாஸ்டர்ஸ்ன்னு கொடுத்து தனியா அதுல குரூப் கிரியேட் பண்றது, லெட்ஜர் கிரியேட் பண்றது அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிரான்சாக்ஷன் வந்து அக்கௌண்ட், இன்வென்ட்ரி, இந்த மாதிரி இருக்குதுங்க. அப்புறம் பேங்கிங், ரிப்போர்ட்ஸ், பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், இது மாதிரி என்னென்ன பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு அதுல டக்குன்னு முதல்ல அது எடுத்தோடனே வருதுங்க. நம்ம ஜோஹோவுக்கு அது மாதிரி என்ன இருக்குங்கிறது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அந்த என்ன பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு தெரியல சார். சரிங்க சார், புரியுது சார், சொல்லிடுறேன் சார். அந்த என்ன பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா தான் நாங்க ஃபர்தரா அடுத்தது குரூப் கிரியேஷன் போலாமா, லெட்ஜர் போலாமா, அக்கௌண்டிங் வச்சு போலாமா, டாக்ஸேஷன் போலாமா, பேங்கிங் போலாமா, என்னன்னு எங்களுக்கு ஃபாலோ பண்ண சௌகரியமா இருக்கும் சார். சார் இதுல வந்து 5 குரூப்பா வச்சிருக்காங்க சார். சரிங்க சார். ஒன்னு வந்து ஐட்டம் ரிலேட்டட் எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் பேங்கிங் சார், நீங்க கேட்ட மாதிரி பிஆர்எஸ் இருக்கு இல்லையா, பேங்கிங் செக்டார்ஸ்னே பேங்கை ட்ராக் பண்றதுக்கே தனியா வச்சிருக்காங்க. இங்க நம்ம எத்தனை பேங்க் வேணா ஆட் பண்ணிக்கலாம், பேங்கிங்கோட பேலன்ஸ் பாத்துக்கலாம், ரிகன்சிலேஷன் எல்லாமே இதுல பண்ணிக்கலாம். பேங்கிங்னே தனியா வச்சிருக்காங்க. இந்த மாஸ்டர்ஸ் வந்து டேலியில மாஸ்டர்ஸ் தனியா இருக்கும், டிரான்சாக்ஷனுக்குன்னு ஒரு உள்ள போனா நம்ம டிரான்சாக்ஷன் தனியா உள்ள போவோம் சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர்ஸ்க்கு கீழே அதோட டிரான்சாக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ சேல்ஸுக்கு கீழே கஸ்டமர் மாஸ்டர் இருக்கு, அதுக்கு கொட்டேஷன் நீங்க போடும்போது அதுக்கு கீழே கொட்டேஷன் இருக்கு. அந்த கொட்டேஷன் வந்து சேல்ஸ் ஆர்டரா கன்வெர்ட் ஆகும்போது அதுக்கு கீழே சேல்ஸ் ஆர்டர் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம டெலிவரி சலான் அடிப்போம் இல்லையா, மெட்டீரியல் அனுப்புவோம் இல்லையா, அந்த ஆப்ஷன் கீழே இருக்கு. அடுத்தது இன்வாய்ஸ், அந்த இன்வாய்ஸ்க்கு பேமெண்ட் வரும்போது அதுக்கு கீழே அந்த ஆப்ஷன் இருக்கு. அடுத்தது ரெக்கரிங் இன்வாய்ஸ்னு இருக்கு சார். இது வந்து மற்ற ரெக்கரிங் இன்வாய்ஸ்ன்றது வந்து ரிப்பீட்டட் இன்வாய்ஸ் இல்லையா. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கன்சல்டன்ட் வந்து மாசம் பேமெண்ட் வாங்கிட்டே இருப்பாரு. 10 பேர் ஜோஹோல எப்படி கொண்டு வரது லைக் டேலி? புரியல சார், சொல்லுங்க சார். அதுக்கு ஏதாவது செப்பரேட்டா அப்ளிகேஷன் இருக்கா நமக்கு as practitioners-க்கு இருக்கா? அந்த கொஸ்டின் சொல்லுங்க சார். இல்ல சார், உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். வாய்ஸ் பிரேக் ஆகுது, எனக்கு கிளியரா கேட்கும் சார். உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது சார், क्वेश्चन ரிப்பீட் பண்ணுங்க. சரி, நீங்க போங்க, அவர் அப்புறம் கேட்கறேன். சரி, ரெக்கரிங் இன்வாய்ஸ்ன்றது ரிப்பீட்டட் இன்வாய்ஸ் சார். ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம மாசம் ஒரே அமௌண்ட் தான் அடிப்போம் இல்லையா. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கன்சல்டன்ட் வந்து ஒரு 10,000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காருன்னா ஒரு மாசம் 10,000 ரூபாய் ஒரு பேமெண்ட் போயிட்டே இருக்கும். அது வந்து நம்ம ரிப்பீட்டடா வச்சுன்னா ரிப்பீட்டாவே அது வந்து இன்வாய்ஸ் கிரியேட் ஆயிடும். இங்க பாருங்க, வீக்லி ஒரு இன்வாய்ஸ் பண்ணுமா, வீக்ஸ் ஒரு இன்வாய்ஸ் பண்ணுமா, அது மாதிரி கேட்டகரிஸ் நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி அதுவே இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணிடும் சார். டிராஃப்ட் ஸ்டேஜ்ல இருக்கும், நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு சென்ட் ஆயிடும். நம்ம மாசம் புது இன்வாய்ஸ் ஃப்ரெஷ்ஷா ரைஸ் பண்ண தேவை. அதுக்கு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க, ஆஸ் யூசுவல் கிரெடிட் நோட் சார், சேல்ஸ் ரிட்டர்ன். அதுக்கப்புறம் பர்ச்சேஸ்னே ஒரு கேட்டகரி வச்சிருக்காங்க. அதுக்கு கீழே வெண்டார் மாஸ்டர், எக்ஸ்பென்சஸ். நம்ம டைரக்டாவே எக்ஸ்பென்ஸ் பண்ணுவோம்ல சார், வெண்டார் இல்லாம ஸ்டாஃப் வெல்ஃபேர், கிளைண்ட் வெல்ஃபேர், போர்ட் மீட்டிங்கோட எக்ஸ்பென்ஸ், இது எல்லாமே டைரக்டா எக்ஸ்பென்ஸ் பண்ணுவோம் இல்லையா. அது எல்லாமே டைரக்டாவே எக்ஸ்பென்ஸ் புக் பண்ணிக்கலாம் வித்தவுட்
எக்ஸாம்பிள் பேங்க் ஃபீஸ் ஒரு 500 பண்ணணும், அப்படி நம்ம புக் பண்ணிக்கலாம். எல்லாத்துலயும் ரெக்கரிங்னு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க சார். மந்த் ஆன் மந்த் ஒரே அமௌண்ட் போகுதுன்னா அது நீங்க புதுசா போட தேவையில்ல, ரிப்பீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் ஆர்டர், சார் சென்ட்னா அவங்களுக்கே போயிடும் சார். இப்போ இதுல வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் ஒன்ஸ் நம்ம அப்ரூவ் பண்ணிட்டு அவங்க கிட்ட இருந்து பில் வந்துச்சுன்னா நம்ம பில்ஸ்ன்னு தனியா போய் புக் பண்ண தேவையில்ல. கன்வெர்ட் டு பில்லுன்னு இருக்கு இல்லையா, அதை நம்ம கிளிக் பண்ணிட்டு அதோட பில் நம்பரு, பில் டேட், என்னைக்கு வந்திருக்குன்னு கொடுத்துட்டு நம்ம அதே பர்ச்சேஸ் ஆர்டர்ல இந்த அமௌண்ட் மட்டும் நம்ம செக் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டோம்னா போதும், பில்லு கிரியேட் ஆகிடும். தனியாக நம்ம பில் கிரியேட் பண்ண தேவையில்ல. சேல்ஸ் கான்செப்ட்டுமே அதே தான். சேல்ஸ் இன்வாய்ஸ் வந்து நம்ம ரைஸ் பண்ணிட்டு டாஸ்க் ஸ்டேஜில் நம்ம செக் பண்ணிட்டு அதை நம்ம கொடுத்துடலாம். கன்வெர்ட் டு இன்வாய்ஸ்னு இங்கேயே காட்டும். இன்வாய்ஸ்க்கு தனியாக நம்ம ரைஸ் பண்ண தேவையில்ல. அன்னைக்கு நம்ம இன்வாய்ஸ் போடும்போது அதை அப்படியே இன்வாய்ஸை நம்ம கன்வெர்ட் பண்ணி சேவ் அண்ட் சென்ட்னு கொடுத்தா டைரெக்டாக அவங்களுக்கு சென்ட் ஆகிடும். ரெஜிஸ்டர் மெயில் ஐடி எது கொடுத்துருக்குமோ அது நம்ம சென்ட் ஆகிடும் சார். ஒன்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம இங்க பேமெண்ட்ல போயிட்டோம், நம்ம பேமெண்ட் ரெசிப்ட் நம்மளுக்கு வரும்போது நம்ம போயிட்டு ரெசிப்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரெக்கார்ட் பேமெண்ட்னு இன்வாய்ஸ்லேயே இருக்கும் சார். ரெக்கார்ட் பேமெண்ட் கொடுத்தோம்னா என்னைக்கு வந்திருக்குன்னு நம்ம கொடுத்துட்டு அந்த டேட்டு, பேமெண்ட் மோடு, பேங்க் ரெமிட்டன்ஸ், அந்த டெபாசிட் டு அந்த பேங்கை செலக்ட் பண்ணி ரெக்கார்ட் பேமெண்ட் கொடுத்தோம்னா இன்வாய்ஸ் ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு பேமெண்ட் புக் ஆயிடும். எல்லாமே இன்டர்லிங்க் வச்சிருக்காங்க சார். மெயின் பாத்தீங்கன்னா சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ், இதுதான் சார் சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ். புதுசா ஒரு சார்ட் ஆஃப் அக்கவுண்ட் நான் கிரியேட் பண்ணணும்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் அண்டர் ஸ்டாஃப் வெல்ஃபேர் நான் கிரியேட் பண்ண போறேன். ஆல்ரெடி இருக்கு. சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கணும். நம்ம டேலியில ஜேர்னல் யூஸ் பண்றோம் இல்லையா சார், அதுக்கு பதில் தான் இங்க மேனுவல் ஜேர்னல் வச்சிருக்காங்க. டேலிக்கு இருக்க இதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, வெண்டாருக்கும் கஸ்டமருக்கும் ஜேர்னல் போட முடியாது. ஏன்னா அது வந்து ஜேர்னல்ன்றதே நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி மீன் பண்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து டேலியில ஒரு விஷயம் பண்ணுவோம். ஒரு வெண்டாருக்கு வந்து பேமெண்ட் கொடுத்துருப்போம், இன்னொரு அதே குரூப் ஆஃப் வெண்டார் பில் அனுப்பியிருப்பாரு, அது இதே கிளப் பண்ணுவோம் ஜேர்னல்ல. அது மாதிரி விஷயங்கள் நீங்க பண்ண முடியாது. அதுதான் ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்காங்க. ஒன்லி சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம இங்க அட்ஜஸ்ட் பண்ண முடியும். எக்ஸ்கியூஸ் மீ ராஜேஷ் சார். சொல்லுங்க சார். நம்ம இதுல அக்கவுண்டிங் பிரின்சிபல்ஸ்ல வந்து கோல்டன் ரூல்னு நமக்கு ஒன்று இருக்கு இல்லைங்களா? ஆமா சார், ஆமா சார். அதை பேஸ் பண்ணி டேலியில வந்து எல்லாம் அப்படியே அப்ளை பண்ற மாதிரி இருக்கு. இதுல அத மாதிரி இருக்கா சார்? கோல்டன் ரூல் அப்ளை பண்ணி இது ரியல் அக்கவுண்ட், பர்சனல் அக்கவுண்ட், நாமினல் அக்கவுண்ட்னு சொல்லி கோல்டன் ரூல் அப்ளை பண்ண மாதிரி இருக்குங்களா?
அக்கௌண்டிங் கான்செப்ட் எல்லாம் சேம் தான் சார். நீங்க பிராக்டிகலா ஏதாவது ஒரு என்ட்ரி சொன்னீங்கன்னா நான் அதை காமிப்பேன். இல்ல சார், இப்ப நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து இப்ப வந்து ரியல் அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன், பர்சனல் அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். சரிங்க சார். இதுல வந்து டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர் இருக்கு. உடனே டெபிட்டுக்கு போயிடலாம், கிரெடிட் போயிடலாம். ரியல் அக்கௌண்ட் வந்து டெபிட் கார்டு அந்த கோல்டன் ரூல் அப்ளை பண்ணி டேலியில டக்குன்னு நாங்க உள்ள போயிடுறோம். இதுல அது மாதிரி அதாவது அந்த கோல்டன், ஏன்னா அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் கோல்டன் ரூலுங்கிறது பேசிக்கான ஒண்ணுங்க. ஆமா சார், ஆமா சார். அதை இதுல இன்க்ளூட் பண்ணி ஏதாவது பண்ற மாதிரி எங்கேயாவது இடம் இருக்குங்களா? சாரி டு இன்டரப்ட் சார். அந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே வந்து இப்போ உங்களுக்கு எப்படி வந்து டாலியில நமக்கு சிங்கிள் என்ட்ரி, டபுள் என்ட்ரி அது மாதிரி இருக்குதோ அதே மாதிரியான செட்டிங்ஸ் இதுலயும் இருக்கு. பட் டாலியில பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பர்சனலா நீங்க போய் நம்மளே மேனுவலா மாத்தலாம். பட் இங்க வந்து நீங்க அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு. யாருக்கு சார் ரிப்போர்ட் பண்ணோம்? ஜோஹோக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா நமக்குன்னு வந்து அங்க வந்து கஸ்டமர் கேர் நம்பர் இருக்கும். அவங்களுக்கு கால் பண்ணி எனக்கு இது மாதிரியான சிஸ்டம் வேணும் அப்படின்னு வந்து நீங்க சொன்னீங்க அப்படின்னா அந்த செட்டிங்ஸை வந்து அவங்க உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா அதுக்கு உண்டான வீடியோஸ், ஸ்கிரீன்ஷாட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. நீங்க அதை பேஸ் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். ஓகே சார். அது ஒண்ணு. ரெண்டாவது, அதுல வந்து டேலில வந்து கீ ஃபங்க்ஷன் நிறைய இருக்கு. F1ல இருந்து F12 வரைக்கும். அதான் சார் அதுல எல்லாமே வந்து இதுலயும் வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கு. பட் ஆனா வந்து நீங்க வந்து உங்களுக்கு டாலி மாதிரி வந்து யூசர் ஃப்ரீயா வந்து உங்களுக்கு இருக்காது. பட் உங்களுக்கு எப்படி கஸ்டமைசேஷன் வேணுமோ அந்த கஸ்டமைசேஷனை வந்து அவங்க பண்ணி கொடுப்பாங்க, கண்டிப்பா பண்ணி கொடுப்பாங்க. நிறைய கீ ஃபங்க்ஷன் இருக்கு. அப்புறம் F11 ஃபீச்சர், F12 கான்ஃபிகரேஷன்ல டக்குன்னு உள்ள போயிட்டு வந்துடுறோம் சார். டாலி வந்து யூசர் ஃப்ரீ சார். இதுவும் யூசர் ஃப்ரீ தான். நீங்க பழக தான் உங்களுக்கு வந்து ஜோஹோ வந்து உங்களால வந்து இது பண்ண முடியும். பட் நிறைய இஷ்யூஸை வந்து நீங்க அவங்களுக்கு கஸ்டமர் கேருக்கு இன்டிமேட் பண்ணீங்கன்னா அந்த நெக்ஸ்ட் செகண்ட்லயே உங்களுக்கு வந்து அவங்க வந்து உங்களுக்கு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. சரிங்க சார், சரிங்க சார். சார் சிம்பிள் சார், சிம்பிள் டாலி வந்து நம்ம இவ்வளவு வருஷம் யூஸ் பண்ணி நம்ம ஃபுல்லா பழகிட்டோம் சார். இது வந்து இப்ப பழகிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். ஓ ரைட் சார். அது ஒண்ணு சார். இப்ப ஒன்றும் இல்லைங்க, இப்ப நீங்க சொல்றது கரெக்ட் தான். இப்ப நம்ம வந்து ஜோகோ வந்து எல்லாம் ஒரே பிளாட்ஃபார்ம்ல இருந்து டக்குன்னு எடுத்துக்கிற மாதிரி எங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் புதுசா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குமே சார். இப்ப அதுல வந்து கேட்வே ஆஃப் டாலி ஓபன் பண்ணோம்னு பாத்தீங்கன்னாக்க இந்த பீரியடு, கரண்ட் பீரியடு, கரண்ட் டேட்டு, நேம் ஆஃப் கம்பெனி எல்லாம் வருதுங்க. மேல மெனு இருக்குது. சைட்ல வந்து நிறைய வவுச்சர் என்ட்ரி எல்லாம் இருக்கு. அது மாதிரி நம்ம இதுல ஸ்கிரீன் இருக்கா சார் நம்ம கிட்ட? சார் ஆக்சுவலி ஓபன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஹோம் பேஜ் தான் சார் வரும். சரி சார், ஃபர்ஸ்ட் பேஜ். இப்போ டாலி நீங்க ஓபன் பண்ண உடனே நீங்க கேட்வே ஆஃப் டாலி வருது இல்லையா? ஆமாங்க. அந்த மாதிரி இந்த ஸ்கிரீன் வரும் சார். உங்களுக்கு டேஷ்போர்டு ஷோ ஆகும். நீங்க லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா இங்க இருக்கீங்க இல்லையா, ஒரு ஹெட்டிங் இருக்கு இல்லையா? ஆமாங்க. ஹோம், ஐட்டம், பேங்க், சேல், பர்ச்சேஸ், நீங்க எது வேணுமோ உள்ள போய்க்கலாம். இப்ப இன்வாய்ஸ் நீங்க போட போறீங்க அப்படின்னா சேல்ஸை கிளிக் பண்ணி இன்வாய்ஸ் போய்க்கலாம். பர்ச்சேஸ்ல வந்து பில் புக் பண்ண போறீங்க, வெண்டாரோட பில் புக் பண்ண போறீங்கன்னா பர்ச்சேஸ் கிளிக் பண்ணி பில் போய்க்கலாம். இல்ல நீங்க பேமெண்ட் பண்ண போறீங்க, பேமெண்ட் மேட் போயிட்டு நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து கீ வந்து லெஃப்ட் சைடுல உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க சார். நீங்க எது வேணா கிளிக் பண்ணி போய்க்கலாம். இதான் ஃபர்ஸ்ட், இதான் பிளாட்ஃபார்ம். இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ங்க. இதுதான் பிளாட்ஃபார்ம், இதுதான் ஃபர்ஸ்ட் பேஜ், இதுதான் இனிஷியல் பேஜ். ரைட் சார். அத இது கேட்டதுனால, ஏன்னா இந்த மாதிரி ஒண்ணு இருந்தா தான் நம்ம உள்ள போகிறதுக்குங்கிறது வேணும் இல்லைங்களா, அதுக்கு தான் கேட்டேன் சார். ரைட் சார். சார் பழைய சார் சொல்லுங்க சார். ராஜு, நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு ஜோஹோ ஓபன் பண்ணி சாருக்கு ஒரு சிம்பிளா ஒரு என்ட்ரி ஒன்று போட்டு காட்டுங்க. இதுல நீங்க எல்லாம் கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்க ஆல்ரெடி ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை லாகின் ஓபன் பண்ணி அவருக்கு சிம்பிளா ஒரு என்ட்ரி போட்டு காட்டுங்க, எப்படி இருக்கும். சரிங்க சார். ஆமா சார். நீங்க ஏதாவது ஒரு கம்பெனிக்கு ஆல்ரெடி நீங்க கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா அதை அப்படியே ஸ்கிரீன்ல கொண்டாந்து வச்சு ஸ்கிரீன்ல ஓபன் பண்ணி அதை அவருக்கு வியூ மாதிரி காட்டுங்க, காமிச்சிங்கன்னா கொஞ்சம் சௌரியமா இருக்கும் சார். சார் இப்போ ஒரு இன்வாய்ஸ் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கஸ்டமருக்கு இன்வாய்ஸ் போட போறேன். இதெல்லாம் இது ஆட்டோமேட்டிக்கா இது வந்துடும் சார். இன்வாய்ஸ் சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, இது நம்மளுக்காகவும் செட் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே இங்க ஒரு செட்டிங்ஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை கிளிக் பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்வாய்ஸ் நம்பரையும் செட் பண்ணிக்கலாம். உள்ள மாஸ்டர்ஸ் இருக்கு, அங்க செட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இன்வாய்ஸ் டேட்டு, அதே மாதிரி நீங்க யாரை டீல் பண்ண போறீங்க, சேல்ஸ் பர்சன், ஒரு ஐட்டம், ஒரு குவான்டிட்டி, இந்த டாக்ஸேஷன் தானாகவே வந்துடும். இந்த ஐட்டம்க்கு வந்து நம்ம செட் பண்ணுவோம், தானாகவே வந்துடும். டாக்ஸ் வந்து 1800, 11,800 நமக்கு டோட்டல் இன்வாய்ஸ். இது வந்து 2 ஆப்ஷன் இருக்கு சார். நம்ம இப்போ செக் பண்ணிட்டு அப்புறமா தான் நான் கஸ்டமருக்கு அனுப்ப போறேன் அப்படின்னா டிராஃப்ட் மோடுலயே நான் சேவ் பண்ணிக்கிறேன்.
இங்க டிராஃப்ட்னு காட்டும். அதுக்கப்புறம் நான் செக் பண்ணிட்டு நான் வந்து கஸ்டமருக்கு அனுப்ப போறேன் அப்படின்னா சேவ் அண்ட் சென்ட்னு இருக்கு சார். சேவ் அண்ட் சென்ட்னு கொடுத்தீங்கன்னா மெயிலே டிராஃப்ட் பண்ணி காமிக்கும். இதை மாதிரி ஒரு ஆப்ஷன் காமிக்கும். நீங்க யாருக்கு அனுப்ப போறீங்களோ அந்த மெயில் ஐடி அந்த மாஸ்டர்லேயே கொடுத்துருந்தீங்கன்னா சென்ட் ஆயிரும். மாஸ்டர்ல கொடுக்காதனால சென்ட் டு யாருக்குன்னு காட்டுது. அதனால அந்த மெயில் ஐடிங்க கொடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம அனுப்பிக்கலாம் சார். மெயிலே அவங்களுக்கு சென்ட் ஆயிரும். இதுதான் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ற மெத்தட். இது மாதிரி ஒன்னொன்னுக்கு அந்த ஸ்கிரீன்லயே போயிட்டு ஓபன் பண்ணிக்கலாம் சார். இல்ல பிரிண்ட் எடுக்கிறதா இருந்தா இங்க பாருங்க சார், பிடிஎஃப் பிரிண்டர்னு இருக்குங்க இல்லையா, இந்த இடத்துல நம்ம பிரிண்டரை வந்து ஆமா பிடிஎஃபாவும் கிரியேட் பண்ணிக்கலாம். பிரிண்ட்னா பிரிண்ட் கொடுத்துட்டு நம்ம பிரிண்ட் லிங்க் பண்ணி இருப்போம், அதுக்கு அப்படியே நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம் சார். ஓகே. இப்போ அந்த டாக்ஸ் இன்வாய்ஸ் மாதிரி பில் ஆஃப் சப்ளை இதெல்லாம் பண்ண முடியுமா? மாத்துறதெல்லாம் எப்படி? டாக்ஸ் காம்பனன்ட்டுக்கு டாக்ஸ் இன்வாய்ஸ் வரும், டாக்ஸ் காம்பனன்ட் இல்லாதல பில் ஆஃப் சப்ளை போடணும் இல்லையா? கரெக்ட். ஒரு நிமிஷம் சார், ஒரு ஐட்டமும் இங்க வருது இல்லையா? இப்போ ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன் வருதுன்னா இங்க டாக்ஸே வராது. டாக்ஸ் வந்து இல்ல புரியுது புரியுது, நீங்க சொல்ல வர்றது புரியுது. இல்ல சார் புரியுது சார், புரியுது சார். இங்க பாருங்க சார், இவ்வளவு ஆப்ஷன் தந்திருக்காங்க. இதுல வந்து நம்ம செலக்ட் பண்ற ஆப்ஷனே இருக்குது. 0%னா 0, 5னா 5, 12னா இது நம்ம என்ன வேணா செலக்ட் பண்ணலாம். அதாவது நான் ஜிஎஸ்டி சப்ளை, இதுக்கு வந்து நான் ஜிஎஸ்டி சப்ளை இதுக்கு அனுப்பல. அவுட் ஆஃப் ஸ்கோப், இந்த மூணுமே வந்து அவுட் ஆஃப் ஸ்கோப்னா என்னது? அவுட் ஆஃப் ஸ்கோப்னா supplies on which you don't charge any GST. ஓகே ஓகே ரைட். அதுதான் அவுட் ஆஃப் இது மாதிரி நாம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சரி, அதை செலக்ட் பண்ணீங்கன்னா இப்போ பில் ஆஃப் சப்ளைன்னு வருமா? அதுல நேம் பில் ஆஃப் சப்ளை இல்ல சார், அந்த சப்ஜெக்ட்ல நான் கொஞ்சம் டவுட் இருக்கு எனக்கு. பில் ஆஃப் சப்ளை அது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். இல்ல என்ன கான்செப்ட்னா டாக்ஸ் காம்பனன்ட் உள்ளது மட்டும் தான் டாக்ஸ் இன்வாய்ஸ்னு போடணும். டாக்ஸ் நம்ம வந்து எக்ஸம்ப்டடோ நில் ரேட்டோ பண்ணும்போது அதுக்கு வந்து டாக்ஸ் இன்வாய்ஸ்னு போடக்கூடாது, அதுக்கு வந்து பில் ஆஃப் சப்ளைன்னு தான் போடணும். ஓகே, அது ஒண்ணு. ஜீரோ ரேட்டட் டாக்ஸ் எக்ஸ்போர்ட் வந்து ஜீரோ ரேட்டட் டாக்ஸ்னா அது வந்து டாக்ஸ் இன்வாய்ஸ் தான், அதுல ஒன்றும் மாற்றம். டாக்ஸ் இன்வாய்ஸ் தான், ஜீரோ செலக்ட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். ஆமா, அது வந்து டாக்ஸ் இன்வாய்ஸ் தான் வரணும். ஆனா எக்ஸம்ப்டட் அண்ட் நில் ரேட்டுக்கு வந்து பில் ஆஃப் சப்ளை தான் போடணும். ஸோ அந்த சேஞ்சஸ் எங்க பண்றது? பில் ஆஃப் சப்ளை மீன்ஸ் ஹெட்டிங்கே சொல்றீங்களா? இன்வாய்ஸோட ஹெட்டிங்கே இப்போ நீங்க பாத்தீங்க, நீங்க காமிச்சீங்களா டாக்ஸ் இன்வாய்ஸ்னு வந்தது இல்ல, இந்த டாக்ஸ் இன்வாய்ஸ் பதிலா பில் ஆஃப் சப்ளை தான் வரணும், டாக்ஸ் இன்வாய்ஸ் வரக்கூடாது. இந்த இடத்துல டாக்ஸ் இன்வாய்ஸ்னு வருது, அது வர இன்வாய்ஸ்னு வருது இல்லையா? ஆமா, இந்த இடத்துல பில் ஆஃப் சப்ளைன்னு வரணும். சரி, இது செட்டிங் சார். இந்த இடத்துல செட்டிங் இருக்கு இல்லையா? ஆமா, இது வந்து நமக்கு இருக்கு. இன்வாய்ஸ்ல போயிட்டு இதுல வந்து சிலது நம்ம எப்படி வேணா மாத்திக்கலாம் சார். எனக்கு ஹெட்டிங் பில் ஆஃப் சப்ளை வரணுமா இங்கே நம்ம பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஹெட்டிங் அப்படி இல்லைன்னா வந்து அவங்க கிட்ட ரீச் பண்ணி தான் எனக்கு இந்த கேட்டகரி மட்டும் எனக்கு பில் ஆஃப் சப்ளைன்னு வரணும்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணிக்கணும். அது கஸ்டமைசேஷன் நினைக்கிறேன். இதுல இருக்கா நான் பாக்குறேன், உங்களுக்கு லேட்டர் நான் சொல்றேன் சார். சரி, அதுக்கு என்ன பண்ணணும் சார்? இதுல ஜிஎஸ்டி எப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் சார். இந்த ஜிஎஸ்டி ஃபைலிங்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஒரே நிமிஷம். அதே மாதிரி இப்ப டாக்ஸ் இன்வாய்ஸ்ல கீழே வந்து ஹெச்எஸ் இன்வாய்ஸ் ரிப்போர்ட்டும் வந்துருதா? உங்களுடைய டாக்ஸ் இன்வாய்ஸ்ல காட்டுங்க, அது வந்துரும். அதுல காட்டுங்க, ஒரே ஒரு இது மட்டும் காட்டுங்க. ஹெச்எஸ் இன்வாய்ஸ் ரிப்போர்ட் கீழே இருக்கா? ஹெச்எஸ்என் இங்கே வந்து இல்ல அங்க வருது ஹெச்எஸ் இன்வாய்ஸ். இப்போ 4-5 ஐட்டமா இருக்குன்னு வச்சுங்களேன், அது கீழே வந்து டோட்டலா போடுவாங்க இல்லையா? இப்போ டேலியில வரும், டேலி இன்வாய்ஸ்ல பாத்தீங்கன்னா கீழே இருக்கும். ஆமா ஆமா, பாத்திருக்கேன். அந்த மாதிரி
டோட்டலா இப்ப ஒரு 4-5 ஐட்டம் இருக்கு. 4-5 ஐட்டத்துல 3 புரியுது. ஐட்டம் ஒரே இப்போ HSN 10 ஐட்டம் ஒரு 10 ஐட்டம் வேற. 10 ஐட்டம் இருந்ததுன்னா 4 ஐட்டம் ஒரே HSN போட்டா அந்த HSN மட்டும் எவ்வளவு டோட்டல்? டோட்டல் ஆமா அந்த மாதிரி வரணும். அது ஆக்சுவலி இந்த இன்வாய்ஸ் ஸ்கிரீன்ல இல்ல சார். ம். பட் வந்து இதுல ரிப்போர்ட்ல வரும். ரிப்போர்ட்ல காட்டுங்க அப்படியே. ஆனா 2-3 ஐட்டம் போட்டா தான் தெரியும். இருந்தாலும் இது பார்க்கலாம், கீழே வருதான்னு பார்க்கலாம். காட்டுங்க ரிப்போர்ட்ல. ஒரு நிமிஷம். ப்ராடக்ட் வைஸ் தான் இருக்கு. HSN வைஸ் வந்து ஜிஎஸ்டி சார். நான் இதை செக் பண்றேன் சார். சரி இதே பாருங்க, பில் ஆஃப் சப்ளை பாருங்க. ஓகே ரைட் இது ரெண்டுமே சார். இதுல ஜிஎஸ்டி வந்து ஆட்டோ ஜிஎஸ்டி சார். எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம GSTR 1 என்ன பண்ணுவோம், டேலில இருந்து ஜேசன் வந்து இது பண்ணிட்டு டைரக்டா நம்ம அப்லோட் பண்ணுவோம் ஆப்ஷன் 1. இல்லைன்னா நம்ம டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி அப்லோட் பண்ணுவோம், இல்லைன்னா மேனுவலா எடுப்போம். இப்படிதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. இதுல வந்து நம்ம இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணி முடிச்ச பிறகு GSTR 1 வந்து ஜனவரி மந்த் இந்த GSTR 1 இருக்குல்ல சார், இங்க வந்து நம்மளுக்கு வந்து எத்தனை இன்வாய்ஸ் இங்க அக்கவுண்ட் காமிக்கும். நம்ம உள்ள போட்ட இங்க ஜிஎஸ்டி இங்க சேல்ஸ் இன்வாய்ஸ் அடிச்சிருக்கோம் இல்லையா. இப்போ 2 இன்வாய்ஸ் நான் அடிச்சிருக்கேன். அது வந்து நான் டிசம்பர் மேனுவலா அங்க ஜிஎஸ்டி போர்ட்டல்ல பண்ணதுனால எனக்கு காமிக்கல. சார் இங்க பாருங்க சார், இந்த GSTR 1 இருக்கு இல்லையா,
இதுல வந்து எத்தனை நம்ம இன்வாய்ஸ் அடிச்சிருக்குமோ அந்த இது காமிக்கும். வியூ சம்மரி போயிட்டு நம்மளோட இதுக்கு வந்து ஓடிபி கேட்கும். அங்க இருக்க இன்வாய்ஸை டைரக்டா வந்து நம்ம இங்க இருந்தே வந்து ஓடிபி கேட்கும். நம்மளோட ஓடிபி இங்க கொடுத்தோம்னா GSTR 1 ஃபைல் ஆயிடும். நம்ம இங்க கரெக்டா நம்ம இன்வாய்ஸ் அடிச்சிருந்தோம்னா நம்ம ஜிஎஸ்டி போர்ட்டல் உள்ள போகாமலே GSTR 1 ஃபைல் பண்ணிக்கலாம். அது மாதிரி இவே பில்லும் அப்படிதான். ஏற்கனவே கனெக்ட் பண்ணிருப்பீங்க சைட்டோட சேர்த்து அதோட. ஆமா சார் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம GSTR இது கொடுக்குறோம்ல சார், அந்த ஓடிபி வந்து நம்ம இங்க இப்ப ஜோகோல இருந்து GSTR 1க்கு போகக்கூடிய ஓடிபியா அல்லது ஃபைலிங் ஓடிபியா? ஃபைலிங் ஓடிபி. ஃபைலிங் ஓடிபின்னா எல்லாம் செக் பண்ணாம எப்படி நீங்க பண்ணிடுவீங்க? கரெக்டா இருக்கா இல்லையான்னு நம்ம வந்து அந்த சம்மரி பண்ணாதான் நல்லது. ஆமா சார் இது இருக்குல்ல சார், GST ரிப்போர்ட் இருக்கு இல்லையா? ஆமா, ஒரு நிமிஷம் அத ஒரு வாட்டி நம்ம பார்த்தோம்னா தான், ஏன்னா HSN கோடு, பில்லிங் இன்வாய்ஸ் நம்பர் எல்லாம் கரெக்டா போட்டுட்டோமா? வியூ சம்மரி இருக்குல்ல சார், வியூ சம்மரிக்கு தான் ஓடிபி கேக்குது. சம்மரி பாத்துற பிறகுதான் நம்ம பண்ற மாதிரி இருக்கும். இப்போ லைவ் இது என்கிட்ட இல்ல, அதனால உங்களுக்கு காமிக்க முடியல. சம்மரி பாத்துற பிறகுதான் சார் பண்ற மாதிரி இருக்கும். டைரக்டா வியூ சம்மரின்னு நீங்க காட்டுது பாத்தீங்களா? ஆமா, இங்க இருக்க நீங்க சேல்ஸ் அடிச்சத வியூ சம்மரியில போயிட்டு உங்களுக்கு டேட்டாவா ஷோ ஆகும். நம்ம எப்படி GST வியூ சம்மரி காட்டுங்க பார்க்கலாம். வியூ சம்மரி, அந்த வியூ சம்மரி இது ஆல்ரெடி நான் ஃபைல் பண்ணதுனால காட்டல, எனக்கு பண்ணிட்டேன் ஆல்ரெடி நவம்பர்ல, அதனால பண்ணதுனால காமிச்சேன். இவே பில் அந்த மாதிரி தான் சார் இங்கேயே வச்சிருக்காங்க. அந்த போர்ட்டலுக்கு போகாமல இங்க இருந்தே பண்ற மாதிரி தான் வச்சிருக்காங்க. சார் பேங்கை பொறுத்த வரைக்கும் லிங்க் இருக்கு சார். இங்க ஒரு பேங்க் ஆட் பண்ணோம்னா இங்க ஆட் பேங்க் ஆர் கிரெடிட் கார்டு இருக்கு இல்லையா? இங்க பாத்தீங்கன்னா சில வந்து பார்ட்னர் பேங்க் இருக்கு. இந்த பார்ட்னர் பேங்கால என்ன யூஸ் அப்படின்னா, நம்ம பேமெண்ட் என்ட்ரி போடும்போதே டைரக்டா உங்களுக்கு பேமெண்ட் போகும். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்டு பேங்க் நம்ம வச்சிருக்கோம்னா, அந்த வெண்டார்ல பேங்க் அக்கௌண்ட் நம்ம மாஸ்டர்ல ஃபீட் பண்ணிட்டோம்னா பேமெண்ட் என்ட்ரி போடும்போதே அவங்களுக்கு பேமெண்ட் போற மாதிரி ஆப்ஷன் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் பேங்க் ஃபீடுன்னு ஒன்று இருக்கு சார். நான் பேங்க் தனியா தான் வச்சிருக்கேன். ரிசீவ் பண்றது ஆப்போசிட் சைட்ல இருந்து சார் இனிஷியேட் பண்றேன். அவங்க பேங்க் அக்கௌண்ட் நம்ம கிட்ட கொடுத்தா வேண்டாம் பண்ணலாம் சார். சார் ஆட்டோ பேங்க் ஃபீடு இப்போ ஒரு சில ஓனர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களே பேங்க் பேமெண்ட் எல்லாமே தருவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம கனெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு சார். இப்போ HDFC பேங்க் கரண்ட் அக்கௌண்ட் தான் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுட்டோம்னா அவங்க என்ன டிரான்சாக்ஷன் பண்றாங்களோ எனக்கு இங்க பேங்க்லயே வந்துடும். இந்த அன்கேட்டகரைஸ்னு இருக்கு இல்லையா பேங்க்ல, அன்கேட்டகரைஸ்ல போயிட்டு என்னென்ன பேங்க் அவங்க வேற பர்சன் வந்து பேங்க்குன்னு தனியாக ஆள் போட்டு இருந்தா கூட அவங்க பேமெண்ட் கொடுத்தாலும் உள்ள என்ன ரிசிப்ட் வந்தாலும் எனக்கு இங்க வந்துடும் ஆட்டோமேட்டிக்காவே. நான் போயிட்டு அதை வந்து பேமெண்ட் உங்களுக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஜஸ்ட் கன்ஃபார்ம் மட்டும் பண்ணா போதும். பேமெண்ட் வெண்டார் இல்ல, நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இது என்னது? அமௌண்ட் இன் ஜோனோ புக்ஸா? அமௌண்ட் இன் பேங்க் இருக்கு. இது என்னது? மேல இங்க இருக்க இந்த இடத்துல
அத பேங்க் ரெகன்சிலியேஷன் சார் வரேன் சார். ஓகே வரேன் சார் பேங்க் கிரியேட் பண்ணி இது எல்லாமே ஃப்ரீஸ்டு. இங்க பாத்தீங்களா ஆல்ரெடி வந்த அமௌண்ட் தான். இந்த 5350 ரூபா இந்த டேட்ல வந்திருக்கு. ரெஃபரன்ஸ் இந்த வெண்டர் பண்ணிருக்காங்க, இந்த பேங்க்ல தான் வந்திருக்குன்றது ஆல்ரெடி அதுல இருக்கு. நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இதுக்கு அகைன்ஸ்டா தான் இங்க பேமெண்ட் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கலாம். இல்ல எனக்கு தெரியல அப்படின்னா நம்ம ஓப்பன்லயே அப்படி வச்சுக்கலாம். இது மாதிரி நம்ம கேட்டகரைஸ் மட்டும் பண்ணிக்கலாம் சார். பேங்கை டவுன்லோட் பண்ணி எடுத்து எக்ஸல்ல வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி போடணும்னு அவசியம் இருக்காது. நம்ம இங்க இருந்து அவங்க பேங்க்ல நம்ம என்ன பண்றோமோ அது எல்லாமே இங்க ஃபீட் ஆயிடும். சரி, நான் பிஆர்எஸ் எப்படி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இனிஷியேட் ரெகன்சிலேஷன் இருக்குங்களா? சார் நீங்க கேட்ட கொஸ்டின் தான். எந்த டேட்ல இருந்து எந்த டேட்ல வரைக்கும் நான் ரெகன்சில் பண்ண போறேன். ஒரே ஒரு கேள்வி, பேங்க்ல ட்ரான்சாக்ஷன் பண்ணீங்கன்னா பேங்கையும் இதுல வந்து நீங்க லாகின் பண்ணிருக்கோமா? பேங்கையும் லிங்க் லாகின் பண்ணல. அப்புறம் எப்படி அங்க நம்ம ட்ரான்சாக்ஷன் லிங்க் பண்ணிருக்கோம் சார். ஓகே சார், பேங்க் இதையும் லிங்க் பண்ணிட்டுருவோம். ஒரு ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் லிங்க் பண்ணணும் சார். லிங்க் மீன்ஸ் அது லாகின் ஐடி கொடுக்கறதா? ஆமா, நீங்க லிங்க் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் லாகினும் ஓடிபியும் தருவீங்க. அதுக்கப்புறம் இங்க லாகின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அங்க என்ன டிரான்சாக்ஷன் பண்றீங்களோ அது எல்லாமே இங்க வந்து ரிப்ளிகேட் ஆயிடும். இல்ல அது எப்படி வருது? அது வந்து ரைட், ஓகே. அது ஜோஹோவோட அக்ரிமெண்ட் அவங்க வச்சிருக்காங்க. ரைட், அத வந்து விசிபிள் பண்றதுக்கு அவங்க பர்மிஷன் கொடுத்திருக்காங்க. ஆமா விசிபிள் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுத்திருக்காங்க. அது சர்டைன் பேங்க்கும் ஜோஹோவோட அது ஏதோ கனெக்ஷன் இருக்கு. ரைட், ஓகே. எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்னைக்கு 15ஆம் தேதி, 1ஆம் தேதியில இருந்து 15ஆம் தேதி வரைக்கும் நான் வந்து ரெக்கன்சல் பண்ண போறேன். என்னோட பேங்க்ல வந்து ஒரு 16,000 ரூபாய் பேலன்ஸ் இருக்கு. அது 15ஆம் தேதி 16,000 போட்டுருக்கேன். ஸ்டார்ட் ரெக்கன்சிலேஷன். இந்த என்ட்ரி எல்லாமே நான் போட்டுட்டேன். இப்போ நான் கொடுத்த 16,000 இங்க காமிக்குது. ஆனா வந்து கிளியர்ட் அமௌண்ட் இங்கேயும் 16,000 காமிக்கணும். எல்லா என்ட்ரியும் போட்டிருந்தேன்னா 16,000 காமிச்சதுன்னா டிஃபரன்ஸ் இங்க 0 வந்துச்சுன்னா ரெக்கன்சல்னு கொடுத்துடலாம் சார். எல்லாமே ரெக்கன்சல் ஆயிட்டும். ரெக்கன்சல் ஆயிட்டு நம்ம எதுவுமே பேங்க் என்ட்ரியை சேஞ்ச் பண்ண முடியாது. ஒன்ஸ் நம்ம ரெக்கன்சிலேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் பேங்க் என்ட்ரி எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணோம்னா ரெக்கன்சிலேஷன் உள்ள வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப போயிட்டு தான் நம்மளால ரெக்கன்சல் பண்ண முடியும். ரெக்கன்சிலேஷன் ரிமூவ் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு திரும்ப வந்து தான் நம்மளால இது பண்ண முடியும். ஒன்ஸ் எல்லாமே முடிச்சிட்ட பிறகு ரெக்கன்சிலேஷன் பண்றது நல்லது. நீங்க ரெக்கன்சல் பண்ணாதான் சார் அமௌண்ட் இன் பேங்க் அமௌண்ட் இன் ஜோஹோ புக்ஸ் மேட்ச் ஆகும். ஜோஹோ வந்து மொபைல் ஆப் வச்சிருக்காங்க. நீங்க இதே மாதிரி வந்து ரெஜிஸ்டர் மெயில் ஐடி எது இருக்கோ அந்த மொபைலை வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இந்த டேஷ்போர்ட் எல்லாமே நீங்க அங்க பார்த்துக்கலாம். இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணிக்கலாம். எந்த டிரான்சாக்ஷன் வேணுமோ மொபைல்லயே பண்ணிக்கலாம். அது மாதிரி ஆப்ஷனும் வச்சிருக்காங்க. சார் இதுல வந்து ஆண்ட்ராய்டு சார் ராஜீவ் ஆண்ட்ராய்டுல ஒர்க் ஆகும். ஆண்ட்ராய்டு, ஐபோன் இந்த மாதிரி எல்லாத்துலயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆமா சார், ரெண்டுமே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்ட்லயும் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஐபோன்லயும் கனெக்ட் பண்ணிக்கலாம் சார். அது நாட் விஷயம். சார் இதுல வந்து கஸ்டமர் போர்ட்டல், வெண்டார் போர்ட்டல்னு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க சார். இப்ப நான் ஒரு கஸ்டமர் எனக்கு வந்து பிசினஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம யூஸ்வலா ரெக்கன்சிலேஷன் என்ன பண்ணுவோம்? ஒன்னு வந்து அவர் ஸ்டேட்மெண்ட்டை நாம கேட்டு ரெக்கன்சல், இல்லைன்னா நம்ம ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து அவர் ரெக்கன்சல் பண்ணுவாரு. இப்படிதான் வந்து ப்ராக்டிஸ் இருக்கும். ஆனா இங்க வந்து கஸ்டமர் போர்ட்டல்னே ஒரு ஆப்ஷன் இருக்கு. போர்ட்டல் லாங்குவேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கு சார். அந்த போர்ட்டல் வச்சுட்டு அவங்களுக்கே நம்ம ஒரு கிரெடென்ஷியல் தரலாம். கிரெடென்ஷியல் மீன்ஸ் நாம என்ன அவங்களோட டிரான்சாக்ஷன் பண்றோமோ அவங்க லாகின் பண்ணி பார்த்தா அவங்களோட டிரான்சாக்ஷனை மட்டும் அவங்க பார்க்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்னைக்கு நான் இன்வாய்ஸ் ரைஸ் பண்றேன்னா அவங்களோட கிரெடென்ஷியல் போய் பார்த்தா
நமக்கு அவங்க நம்ம வந்து அவங்களுக்கு இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கோம், அவங்களே பார்த்துக்க முடியும், அவங்களே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இங்க வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி மெயில் அனுப்பணும்னு அவசியம் கிடையாது. அத மாதிரி இதெல்லாம் வந்து வச்சிருக்காங்க. 3 விஷயம் அவங்களுக்கு தெரியும் சார். ஒன்னு வந்து இன்வாய்ஸ், இன்னொன்னு வந்து பேமெண்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தெரியும், லெட்ஜர் ஸ்டேட்மெண்ட் அவங்களுக்கு விசிபிள் ஆகும் சார். இந்த 3 விஷயம் அவங்களே செக் பண்ணிக்கலாம். இது வந்து வெண்டார் வச்சிருக்காங்க, கஸ்டமருக்கும் வச்சிருக்காங்க. இந்த விஷயத்துல ஏதாவது டவுட் இருக்குங்களா? மேல போலாம், நீங்க மேல போலாம். ஓகே சார். அதுக்கப்புறம் அந்த 2A எல்லாம் பண்றோம்ல சார், இப்போ 2B வந்த பிறகுதான் தெரியும் நமக்கு ஒரு இல்ல ஒரு 10-15 வந்து பர்ச்சேஸ் என்ட்ரி உள்ள வரல, நம்ம போடல, பல்கா நம்ம அப்லோட் பண்ணோம் அப்படின்னு நம்ம விருப்பப்படுறவங்களுக்கு வந்து இதுல அப்லோட் ஆப்ஷன் வச்சிருக்காங்க சார். ரொம்ப சிம்பிளா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பர்ச்சேஸ் பில் வந்து நான் ஒரு 100 பில்லு போட போறேன் அப்படின்னா, இங்க இம்போர்ட் பில் இருக்கு இல்லையா, இம்போர்ட் பில்ல போயிட்டு இங்க சாம்பிள் ஃபைல் ஒன்று இருக்கு சார். இந்த டேட்டாக்கு பதிலா நம்மளோட டேட்டாவை ஃபீட் பண்ணி n நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ், எவ்வளவு என்ட்ரி வேணா நம்ம ஒரே டைம்ல அப்லோட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஃபில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பில் டேட்டு, பில் இது, வெண்டார் நேமு, ஐட்டம் நேம், ஐட்டம் டிஸ்கிரிப்ஷனு, ரேட்டு, குவான்டிட்டி, ஜிஎஸ்டி டீடைல்ஸ், இது மட்டுமே போதும் சார். இதுல பல்க் அப்லோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சார். எந்த ஸ்கிரீன்ல வேணா பல்க் அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ 100+ இன்வாய்ஸ் நான் பண்ணணும் அப்படின்னா கூட ஜஸ்ட் இந்த இம்போர்ட் இன்வாய்ஸஸ், இந்த சாம்பிள் ஃபைலை டவுன்லோட் பண்ணிட்டு அதை ரீஃபில் பண்ணிட்டு திரும்ப இந்த சூஸ் ஃபைல்ல கொடுத்துட்டு அப்லோட் கொடுத்தீங்கன்னா எல்லாமே அப்லோட் ஆயிடும். பெண்டிங் நிறைய ஆயிடுச்சு, ஒரே டைம்ல அப்லோட் பண்ணணுன்றனால ஆப்ஷன் இருக்கு. அப்லோட் மீன்ஸ் எக்ஸல் வந்து சொல்றீங்களா? எக்ஸல்ல இருந்து எக்ஸல் சார். ஆமா ஆமா, எக்ஸல்ல இருந்து எக்ஸல் அப்லோட் தான் சார். CSV ஃபைல், GST ஃபைல்ல இருந்து 2B டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணலாமா? 2B டவுன்லோடே பண்ண தேவையில்ல சார். ஓகே. இல்ல அதுக்கான ப்ரொவிஷன் நம்ம கொடுக்கணுமா, இல்ல அதுவே கனெக்ட் ஆயிருக்குமா? அது ஸ்டார்டிங் மட்டும் கனெக்ட் பண்ணதுக்கு ஒரு ப்ரொவிஷன் தரணும் சார். ஸ்டார்டிங் ஒரு வாட்டி மட்டும் தான் கனெக்ஷன் பண்ணதுக்கு நீங்க கொடுக்கணும். இங்க பாத்தீங்களா GSTR வந்து இந்த ஃபெட்ச் GSTR 2B சம்மரி இருக்கு இல்லையா, இதை நீங்க கொடுத்தீங்கன்னா அங்க 2Bல எத்தனை இன்வாய்ஸ் வந்து லிஸ்ட் ஆயிருக்கோ அது எல்லாமே இங்க லிஸ்ட் ஆயிரும். அதை நீங்க அக்செப்ட் கொடுத்தா போதுமா? ஆமா சார். இங்க பாருங்க சார், எனக்கு வந்து 57 இன்வாய்ஸ் வந்திருக்கு GSTR 2Bல. ஓகே. இது எல்லாமே வந்து நான் என்ட்ரியே போடலன்னு வைங்களேன், அப்படியே ஆட் கொடுத்துக்கலாம். ஓகே. இங்கே ஷோ ஆகும். அங்க பார்த்துட்டு இல்லைனாலும் அப்லோட் பண்ணிக்கலாம் சார். 2B வந்து இங்கே வந்து ரிப்ளிகேட் ஆயிடும். அந்த ஃபர்ஸ்ட் ஒரு டைம் வந்து கனெக்ஷன் மட்டும் நம்ம தரணும் சார். ரைட். அதாவது ரிப்போர்ட்டிங் டேக்னு ஒன்று இருக்கு சார். ரிப்போர்ட்டிங் டேக் மீன்ஸ் காஸ்ட் சென்டர்னு சொல்லுவோம் இல்லையா டேக்ல. ஓகே. ஒவ்வொரு இதுக்கும் நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்காக வேலை செய்யறோம், அந்த ப்ராஜெக்ட்காக வேலை செய்யறோம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கால் சென்டர் மாதிரி கொடுத்துருவோம். அதை கிளிக் பண்ணி பார்த்தா அதுக்கு எவ்வளவு சேல்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கு எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோன்றது அது தந்துரும். அது மாதிரி இங்க வந்து அது ரிப்போர்ட்டிங் டேக்னு சொல்றாங்க. அந்த டேக் யூஸ் பண்றோம்னா நம்ம
ஒரு டிரான்சாக்ஷனுக்கு அந்த டேகை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ப்ராஜெக்ட் வைஸ் எடுத்துடலாம். என்ன எவ்வளவு செலவு பிரைஸ் சார்? ப்ராஜெக்ட் வைஸ் செலவு கணக்கு எடுத்துடலாம். ஆமா ஆமா சார். எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் பாம்பேல ஒரு ப்ராஜெக்ட் பண்றேன் அப்படின்னா மும்பை ப்ராஜெக்ட் போட்டுக்கிறேன். மூணு டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன். இந்த மாதிரி நீங்க ஸ்கிரீன் மாத்தும் போது எதுக்காக இந்த ஸ்கிரீன் மாறுதுன்னு நீங்க சொல்லணும். ஓகே, அத ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுனால நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது சார். அந்த ரிப்போர்ட்டிங் டாக் இல்லாட்டி நீங்க எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு சொல்வீங்க, நான் எதிர்பார்த்துட்டு இருப்பேன். இல்ல புரியுது சார். ரிப்போர்ட்டிங் டாக் மட்டும் வரல சார், செட்டிங் எதுவும் மிஸ் ஆகுது. நான் இதை செக் பண்ணிட்டு வரேன். சார் வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா சார்? சார்ட் பாக்ஸ்ல இருக்கு ராஜே, அத கொஞ்சம் பாருங்க. அதாவது ஒரே நிமிஷம். ரைட் ரைட் ரைட். என்ன பிரைஸ், இதுல என்ன கிளவுட்ன்றீங்க? ரைட் ரைட் புரியுது. கிளவுட்ல வந்து சேஃப்டி இருக்குதா அப்படின்லாம் சில கேள்விகள் இருக்குதா? ஓகே சூப்பர் சார். இங்க ஒரு ஹெட்டருக்கும் ரிப்போர்ட்டிங் வியூ இருக்கு சார். நம்மளுக்கு வந்து மெயின் வந்து பாத்தீங்கன்னா 3 தான். ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பேலன்ஸ் ஷீட், ட்ரையல் பேலன்ஸ். அதை நான் ஃபர்ஸ்ட் காட்டுறேன். ரெண்டு டைப்ல வச்சிருக்காங்க. வெர்டிகல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். அதுக்கப்புறம் சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், டேலியில இருக்க மாதிரி வேணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து ஹரிசாண்டல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொண்டு வந்துருக்காங்க. எக்ஸ்பென்ஸ் எல்லாமே இந்த சைடு வரணும், இன்கம் எல்லாமே இந்த சைடு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. சேல்ஸ் பை கஸ்டமர். சேல்ஸ் பை ஐட்டம். சேல்ஸ் பர்சன் இந்த கமிஷனுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்களா சார்? யார் வந்து எவ்வளோ வரைக்கும் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சேல்ஸ் பை ஐட்டம் தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து காலம் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ இன்வாய்ஸ் நம்பர், இன்வாய்ஸ் டேட்டு இதெல்லாம் இல்லை அப்படின்னு விருப்பப்பட்டோம்னா இங்கே கஸ்டமைஸ்டு ரிப்போர்ட் காலம்னு இருக்குது சார். இங்கே போயிட்டு இவ்வளோ ஐட்டம் வந்து இவ்வளோ வந்து டைப் வந்து இருக்கு. இது எது வேணுமோ நம்ம இந்த சைடு ஆட் பண்ணிக்கிட்டா அந்த ரிப்போர்ட்ல ஆட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு வந்து சேல்ஸ் ப்ரைஸ் எனக்கு வந்து வேணும், HSN எனக்கு வேணும். அப்ளை கொடுத்தீங்கன்னா எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் சார். அந்த கச்சன்னு நிறைய வைக்காம அவங்க எல்லாமே ஆப்ஷனலாக கொடுத்துட்டாங்க.
அமௌண்ட் வித் டாக்ஸ். அது எல்லாமே நம்மளுக்கு என்ன பிரான்ச் வேணும்னா பிரான்ச் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு எப்படி வேணுமோ நான் அந்த சைடு கொண்டு வந்துட்டு வியூ பண்ணிக்கிறேன். அவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கு. இது அப்படியே நம்ம ஜிஎஸ்டிஆர் இன்வாய்ஸ் லிஸ்டோட செக் பண்ணி ஜிஎஸ்டிஆர் 1ல எழுதி. கிளவுடுன்றதுனால நெட் இருந்தா தான் இதுல அக்சஸே பண்ண முடியும். ஆமா ஆமா 100% சார். நெட் இருந்தா தான் அக்சஸே பண்ண முடியும். இன்வென்டரி சம்மரி, ஐட்டம் வந்து எவ்வளோ இருக்கு எல்லாமே உங்களுக்கு வந்துடும். கமிட்டட் ஸ்டாக் வந்து ஆன் ஹேண்டு, சேல்ஸ் ஆர்டர்ல கமிட்டடு எல்லாமே சேர்த்து வரும் சார். அது இன்வென்டரி இருக்க ஒரு கம்பெனி இருந்ததுன்னா, நல்லா யூஸ் பண்ற கம்பெனி இருந்ததுன்னா அது கரெக்டாக காட்டுவோம். சேல்ஸ் ஆர்டர் போட்டாலே அது கமிட்டட்ல வந்துடும். அது மாதிரி இன்வென்டரிக்குன்னே தனியாக ரிப்போர்ட்ஸ் நிறைய இருக்கு. அதாவது ஏஜிங், ஒரு ஸ்டாக் வந்து எவ்வளோ நாள் ஆயிருக்கு, 30 நாள் வரைக்கும் நம்ம கிட்டே இருக்கா, 90 டேஸ் கிட்ட நம்ம கிட்டே இருக்கா அப்படின்றத காமிச்சிருக்கு. ரிசீவபிள்ஸ், கஸ்டமர் வைஸ் வந்து அவுட்ஸ்டாண்டிங், கஸ்டமர் பேலன்ஸ் சம்மரி, அது மாதிரி நிறைய இருக்கு சார். பேமெண்ட் ரிசீவ், யார் யார்கிட்ட இருந்து எவ்வளோ வந்திருக்கு, டைம் டு கெட் பெய்டு, அவங்க டைமுக்கு தான் பே பண்ணியிருக்காங்களா. நம்ம வந்து ஒரு டியூ டேட் ஒன்று கொடுப்போம், அதுக்குள்ள அவங்க பே பண்ணிட்டாங்கன்னா இந்த லிஸ்ட்ல வந்துடும். கஸ்டமர் இது. அடுத்தது வெண்டர் ரிலேட்டட், வெண்டர் பேலன்ஸ். ஒரு வெண்டாரும் எவ்வளோ தர வேண்டியிருக்கு, எவ்வளோ பில் பண்ணியிருக்கோம், எவ்வளோ வந்து நம்ம பே பண்ணியிருக்கோம், இன்னும் யாருக்கு எவ்வளோ தர வேண்டியிருக்கு, எல்லாமே. அடுத்தது பர்ச்சேஸ் ரிப்போர்ட் சார். பர்ச்சேஸ் பை வெண்டர், யார் யார்கிட்ட எவ்வளோ வாங்கியிருக்கோம், பர்ச்சேஸ் பை ஐட்டம், எந்த ஐட்டம் எப்படி வாங்கியிருக்கோம் எல்லாமே வந்துடும். டாக்ஸ் சம்மரி, இது ஜிஎஸ்டி சார். எவ்வளோ அவுட்புட் வந்திருக்கா, டாக்ஸபிள் அமௌண்ட்டு எல்லாமே இங்கே வந்துடும் சார். சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, உங்களுக்கு நெட் இங்கே காமிச்சு கொடுத்துருங்க. இது பேயபிளா எக்ஸஸ் ஜிஎஸ்டி இருக்கான்றது இங்கே தெரியும். ஜென்ரல் லெட்ஜர் சார், நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸோட டிரான்சாக்ஷன். டெபிட், கிரெடிட், பேலன்ஸ், இதுக்கும் கஷ்ட காலம் இருக்கு. எனக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் வேணும், க்ளோசிங் பேலன்ஸ் வேணும், டெபிட் கிரெடிட். டெபிட் கிரெடிட் பேலன்ஸ் நம்ம ரெக்கன்சல் பண்ணுறதுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜெனரல் லெட்ஜரோட ஃபுல் டிரான்சாக்ஷன் வந்துடும், நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆக்டிவிட்டி லாக்னு ஒன்று இருக்குது சார். யார் வந்து எந்த டைம்ல எந்த என்ட்ரி போட்டிருக்கான்ற டீட்டெயில் ஃபுல்லாவே இதுல தெரிஞ்சிடும். யார் டெலீட் பண்ணாலும் தெரிஞ்சிடும், யார் கிரியேட் பண்ணாலும் தெரிஞ்சிடும். எது இருந்தாலும் ஆடிட் அண்ட் ட்ரையல் லாக்ல தெரிஞ்சிடும் சார்.
சார் இதுல டிரான்சாக்ஷன் லாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. டிரான்சாக்ஷன் லாக்கிங். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஆடிட் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம், இனிமேல் அந்த பீரியடுக்குள்ளேயே நம்ம போக தேவையில்லை அப்படின்னு நம்ம பண்ணலாம். இந்த சப்ஜெக்ட் வைஸும் நம்ம பண்ணலாம். சேல்ஸ் வந்து யாரும் மாற்றக்கூடாது அப்படின்னா டிரான்சாக்ஷன் முடிஞ்சவொன்னு சேல்ஸ் லாக் பண்ணலாம், பர்ச்சேஸையும் லாக் பண்ணலாம், பேங்க் லாக் பண்ணலாம், அக்கௌண்டன்ட் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஜேர்னல்ஸ் இல்லையா, ஜேர்னல்ஸையும் லாக் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு எதுவுமே தொடக்கூடாது, லாஸ்ட் இயர் நான் முடிச்சிட்டேன், அது உள்ளே யாருமே போகக்கூடாதுன்னு விருப்பப்பட்டா ஸ்விட்ச் டு லாக் ஆல் டிரான்சாக்ஷன். ஆல் டிரான்சாக்ஷன் லாக்ல போயிட்டு 31/3/2024 ஆடிட் க்ளோஸ்ட். இந்த டேட்டுக்கு முன்னாடி இந்த டேட்டு யாரையுமே வந்து என்ட்ரி கிரியேட் பண்ண விடாது, சிஸ்டமே லாக் ஆயிடும். அதுக்கு அப்புறம் பீரியட்ல மட்டும்தான் டிரான்சாக்ஷன் போட முடியும். சார் ஜோஹோ ஃப்ரீ வெர்ஷனை தவிர 750 ஸ்டார்ட் ஆகுது சார். அது வந்து ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது போயிட்டே இருக்கும். 750 பெய்டு வெர்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ப்ரொவிஷன் எல்லாமே இன்க்ளூட் ஆகும். இன்வாய்ஸ், ப்ராக்ரஸ் இன்வாய்சிங், ட்ராக் எக்ஸ்பென்சஸ், அட்வான்ஸ் பேமெண்ட் ரிமைண்டர்ஸ், இது எல்லாமே இது ஆகும். பேசிக் ஆகுதுன்னு தவிர இது எல்லாமே வியூ ஆகும். மாசம் இவ்வளவுனா கொஞ்சம் அதிகமா இல்ல சார்? எக்ஸாம்பிள் இங்க பாருங்க சார், 749 கிட்டத்தட்ட வந்து 10,000 ரூபாய் வரும்னு நினைக்கிறேன் வருஷத்துக்கு. 10,000 அதிகம் இல்லையா? நான் ஒரு தடவை டேலி வாங்குறேன். டேலி வந்து டெஸ்க்டாப் வெர்ஷன் பார்த்தா நம்மளுக்கு டிஎஸ்எஸ் ரெனியூவல்லே 5,000 வருது சார். நீங்க கிளவுட் போனீங்கன்னா டேலி வந்து கிட்டத்தட்ட 17,000 18,000 வரும். டெஸ்க்டாப் வெர்ஷன் மட்டும் யோசிச்சீங்கன்னா டேலி ஓகே. ஆனா கிளவுட்னு பாத்தீங்கன்னா டேலியோட இது கம்மி. நான் இப்ப ரீசெண்டா டேலி விசாரிச்சேன், 800 plus GST கிளவுட் மந்த்லி, அது 12,000 வருது. டிஎஸ்எஸ் ரெனியூவல் வந்து ஒரு 5,500 ரூபாய் வருது பிளஸ் ஜிஎஸ்டியோட, கிட்டத்தட்ட ஒரு 17,000 18,000 வருது. இது அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் போயிட்டே இருக்கும் சார். நீங்க இங்க பாத்துக்கலாம் 750 மேக்ஸிமம் கவர் ஆயிடும். 1,500 பாத்தீங்கன்னா இந்த ஃபாரின் இன்வாய்ஸ்லாம் அடிப்பாங்க இல்லையா, யூஎஸ்டி இன்வாய்ஸ்லாம். ஃபாரின் இன்வாய்ஸ் அடிக்கும் போது நம்ம ஜோஹோ யூஸ் பண்ணியே பண்ணிக்கலாம். நம்ம தனியா நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், எக்ஸல் வேர்டை யூஸ் பண்ணி தனியா இன்வாய்ஸ் போய் அடிப்பாங்க. ஃபாரின் இன்வாய்ஸ்லாம் தனியா பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு கஸ்டமர் கிரியேட் பண்ணும்போது இவரு யூஎஸ்டி கஸ்டமர்னு வச்சுப்போம். இந்த ருப்பியை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். யுனைடெட் ஸ்டேட்ஸ் டாலர், நான் இவருக்கு டாலர்ல தான் அடிப்பேன். மல்டி கரன்சி இன்வாய்ஸை வந்து நம்ம இதுல யூஸ் பண்ணிக்கலாம். வேர்ல்டு வைடு எந்த கஸ்டமரா இருந்தாலும் நம்ம இதுலயே மெயின்டைன் பண்ணிக்கலாம். எந்த கரன்சி வேணா இதுல நம்ம அடிச்சுக்கலாம். அது நம்மளுக்கு ஃபினான்ஷியலா போஸ்ட் ஆகும்போது ஐஎன்ஆரா போஸ்ட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு $100 அடிக்கிறோம்னா 80,000 ரூபாய் வருதுன்னா 80,000 ரூபாய் ஐஎன்ஆரா உள்ள பிஎன்எல்லையும் பேலன்ஸ் ஷீட்லையும் போஸ்ட் ஆகும்.
ஒருத்தர் சேஃப்டியை பத்தி கேள்வி கேட்டிருந்தாரு. கிளவுடுன்றீங்க, நம்ம டேட்டாலாம் அவங்ககிட்ட தான் இருக்கும். ரைட் சார். நம்ம கிளவுட் எல்லாமே அப்படிதான் சார். இப்போ வந்து டேலி கிளவுட்னே எடுத்துக்கோங்களேன். டேலி கிளவுடும் வந்து இன்னொருத்தர்கிட்ட தான் இருக்க போகுது. AWSன்னு சொல்லுவாங்க, அமேசானோட இதெல்லாம். அவன் சர்வர்ல நம்ம டேட்டா போஸ்ட் ஆகும். ஜிமெயிலும் வந்து நம்ம கிட்ட கிடையாது, கூகுள் கிட்டே இருக்கு. அது மாதிரி எல்லா டேட்டாவும் யாரையும் சார்ந்துதான் இருக்குது. ஃபினான்ஷியல் மட்டும் நம்ம வந்து டேலின்றது நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, நம்ம டெஸ்க்டாப்ல வச்சிருக்கோம். டேலி கிளவுட் போனாலும் அது வேற ஒருத்தர் கிட்ட தான் இருக்க போகுது. சேஃப்டின்றது கேட்டீங்களே, அது அவங்க அந்த கம்பெனி தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். நான் பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்வாய்ஸ் வந்து எனக்கு 1000 இன்வாய்ஸ் இருக்கு. நம்ம பேக்கப் எடுத்து வச்சுக்கலாமே தவிர அதுக்கு சேஃப்டி எந்த அளவுக்கு அஷ்யூர் பண்ண முடியும்னு தெரியல. அந்த கம்பெனி தான் சார் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். ஜோஹோ நான் யூஸ் பண்ணேன்னா ஜோஹோ கம்பெனி தான் ரெஸ்பான்சிபிள். இப்போ டேட்டா லீக்கேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு நான் கண்டுபிடிச்சோன்னா அது அவங்க கிட்ட தான் அது முறையும். அது கிளவுடோட ரெஸ்பான்சிபிள். இது வரைக்கும் அப்படி ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்திருக்குதா? என் காதுக்கு இது வரல. அது எனக்கு தெரிஞ்சு வரலன்னு தான் நினைக்கிறேன் சார். மேபி நான் பார்க்கலன்னு தெரியல. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வரலன்னு. அடுத்தது சர்டிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க ஒருத்தவங்க, ஜிஎஸ்ன்னு சொல்லிட்டு. ஆமா, நானும் பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் வந்து சர்டிஃபைட் ஆயிருக்காங்க என்கிட்ட. நான் கிளாஸ் எடுத்து நான் வந்து ஆத்தரைஸ்டு ட்ரைனர் சார். ஜோஹோல அப்ளை பண்ணி அவங்க கிட்ட லெக்சர் பண்ணி என்ன சர்டிஃபைடா வந்து அவங்க ரொம்ப இது பண்ணியிருக்காங்க. நான் வந்து ட்ரைன் பண்ணி அமிச்சேன்னா ஜோஹோல எக்ஸாம் எழுதி அவங்களுக்கு சர்டிஃபிகேஷன் வரும். இப்போ நீங்க ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸாம் வேற வைப்பாங்களா? ஆமா சார், அதுவும் நான் கைட் பண்றேன் சார். என்ன எப்படி வரும், எப்படி ஆன்சர் பண்ணணுன்றதை நான் கைட் பண்ணிடுவேன். அவங்க எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு 2 daysல அவங்களுக்கு சர்டிஃபிகேஷனே வந்துடும். ஷார்ட்கட் எல்லாம் சொல்லி கொடுத்துருவீங்க, விரிவா சொல்லி தராங்க. ஆமா சார், ஆமா சார். எப்படி பண்ணுன்றதே சொல்லிடுவேன். சரி, முடிச்சிட்டீங்க இல்லையா? ஏதாவது கிளாரிஃபிகேஷன் யாருக்கு கொடுக்க வேண்டியிருக்கா? கொஸ்டின்ஸ் யாராவது கேட்கலாம் சார். பார்ட்டிசிபென்ட்ஸ் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணா கேளுங்க. இப்ப பொதுவாக டேட்டா பொறுத்த ராஜீவ் சொல்லுங்க சார். இப்ப அந்த எல்ஐசியில சொல்லுவாங்க 85% எல்ஐசி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி. தமிழ்நாட்டுல ஜோஹோவுடைய பர்சன்டேஜ் எவ்வளவு, இல்ல இந்தியாவில் எவ்வளவு பர்சன்டேஜ்? இந்தியாவில் வந்து 14% ரீப்ளேஸ் ஆயிருக்கு. அப்படியா? ஆமா சார். டேலி தான் ஜாம்பவான், அவங்க ஒரு 25-30 வருஷமா இருக்காங்க. ஓகே. ரீப்ளேஸ் அதாவது ஒரு சாஃப்ட்வேர்ல இருந்து இன்னொரு சாஃப்ட்வேர் மூவ் பண்றாங்க இல்லையா, அதுல வந்து 14% வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. ஜோஹோ மார்க்கெட்டிங் பண்றது இல்லல்ல, அதனால டேலி மாதிரி மார்க்கெட்டிங் பண்றது இல்ல. சார் சிவகுமார், ஒரு டவுட். சொல்லுங்க சார். சார் ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம டேலியோட டேட்டாவை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட லைசன்ஸ் வெர்ஷன் இல்லைனா கூட வேற இதில் போட்டு பார்க்கலாம். நான் ஜோகா விட்டு வெளியில வந்துட்டேன், எனக்கு டேட்டா இருக்கு, அந்த டேட்டாவை நான் வேற ஏதாவது போட்டு பார்க்க முடியுமா? முடியாது. இல்லை, ஜோகோ கம்பல்சரி தான் இருக்கும். இப்போ எனக்கு ஜோகோ லைசன்ஸ்ல தான் நீங்க போட்டு பார்க்க முடியும். ஆமா, என்னோட 4 years 5 years டேட்டா. நான் இதுக்கப்புறம் எனக்கு ஜோகோ மாதிரி வேற ஒருத்தர் வருது, ஸோ அந்த டேட்டாவை நான் இதுல போட்டு பார்க்குறேன், அந்த மாதிரி அந்த அதுதான் சார். ஆக்சுவலி இப்போ வந்து 4 years நான் வச்சிருக்கேன் டேட்டா, என்னோட டேட்டா இருக்கு. நான் வந்து இன்னொரு சாஃப்ட்வேருக்கு மூவ் ஆகிறேன். எனக்கு ஜோஹோ ஒரு இடத்துல வந்து எனக்கு செட் ஆகலன்னு வச்சுக்கலாம். நான் புது சாஃப்ட்வேர்னா அந்த சாஃப்ட்வேருக்கு நீங்க மைக்ரேட் தான் பண்ணணும். எக்ஸாம்பிள் என்னோட டேட்டா 4 years வந்து பேப்பரா தான் கொடுப்பாங்களா இல்ல எப்படி எக்ஸலா இருக்கும்? இல்ல சார், நீங்க அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க சாஃப்ட் காப்பியா தான் இருக்கும். இருக்கு, சாஃப்ட் காப்பியா இருக்கும், அதை அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து டேலில இருந்தே நாங்க ஜோஹோ பண்றோம் இல்லையா, டேலி அவங்க பேக்கப் கொடுத்துருவாங்க. நாங்க ஃபுல்லா என்ன பண்ணுவோம், அந்த டேட்டாவை அப்படியே வந்து ஜோஹோவுக்கு மைக்ரேட் பண்ணுவோம். மைக்ரேஷன் காசு வாங்குவீங்க? ஆமா சார், மைக்ரேஷன். ஆமா சார், ப்ராஜெக்டாவே பண்றோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ லாஸ்டா 40,000 டிரான்சாக்ஷன் இருக்கு டேலில லாஸ்டா 3 years. அது வந்து ஃபுல்லா ஒரு ப்ராஜெக்டாவே பண்ணுவோம். பெரிய காஸ்ட் அதுல இன்வால்வ் ஆகும். இது டேலிய பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட் அந்த இந்த லைசன்ஸ் வாங்க, அதாவது என்னன்னா நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணனாலும் அது ஒர்க் ஆகிட்டே இருக்கும். ஆமா ஆமா, டிசிஎஸ். ஆமா, அது பே பண்ணலனாலும் எந்த வெர்ஷன்ல இருக்குமோ அது வரைக்கும் அப்படியே ஒர்க் ஆகிட்டே இருக்கும், லைஃப். அந்த மாதிரி இதுலயும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இல்ல எப்படி சார்? சார் நீங்க வந்து அதான் சார் 1000 இன்வாய்ஸ் அந்த ஃப்ரீ வெர்ஷன் இருக்கு இல்லையா, நீங்க அந்த ரேஞ்சிலேயே இருந்தீங்கன்னா அந்த அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போனீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரைசிங் கேட்டகரி வைஸ் தான்.
கேட்டகரி வைஸ் சார். இப்போ நான் வந்து ராஜீவ் வருஷத்துக்கு ராஜீவ் நம்ம வளர்ந்துடக்கூடாதுன்றீங்க, நம்ம வளர்ந்துடக்கூடாதுன்றீங்க, வளர்ந்தா ஃபீஸ் கட்டணும்ன்றீங்க. ஆமா ஆமா, நான் வளரும் வளர மாதிரி ஃபீஸும் வளரணும்ன்றாங்க. வேற ஃபீஸ் வளர அதுதான் சார். நாம ஒரு கிளைண்ட் கிட்ட வந்து 1000 ரூபாய் கேட்டே இருப்போம். நம்ம திடீர்னு டேர்ன் ஓவர் அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது பார்த்து சார் 1500 ரூபாய் தாங்க சார் அடுத்த மாசத்துல இருந்து அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் சார் இது. ரைட். அதே மாதிரி ஜோஹோவும் அந்த டேட்டா கொடுத்துருவாங்க, அதை நம்ம வந்து இப்போ டேலியில கன்வர்ஷன் பண்ணிக்கலாம். ஆமா சார், அப்படிதானே? ரைட். ஆமா சார். ஒன்றும் இல்லை சார், வெளியே வர போறோம்னு தெரிஞ்சாலே நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த டே வரைக்கும் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும். நம்ம எந்த இதுல வேணா நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்கு. எக்ஸல்ல நம்ம மேக்ஸிமம் நம்ம எக்ஸல்ல இருந்தாலே போதும். எக்ஸல்ல நம்ம அந்த டேட்டாவை அப்படியே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அதை அப்படியே நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். மொத்தமே 9 ரிப்போர்ட் தான் சார். எந்த நீங்க சாஃப்ட்வேர் எடுத்தாலும் 9 ரிப்போர்ட் தான். சேல்ஸ், பர்ச்சேஸ், கான்ட்ரா, இது மாதிரி 9 டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் தான் இருக்கு. அது டவுன்லோட் பண்ணி வச்சாலே போதும் சார். யாரோ கேட்க வந்தாங்க கொஸ்டின். ராஜீவ், ஒரு சின்ன கொஸ்டின். ஆக்சுவலி இப்போ நான் டேலியில் இருக்கேன். இந்த இதனால நீங்க ஜோவோக்கு வரலாம்னா என்ன ரிப்போர்ட் எனக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும், இதனால நான் ஜோவோக்கு வரலாம் டேலியில இருந்து அப்படின்னா என்ன ரிப்போர்ட் கொடுப்பீங்க? சூப்பர் கொஸ்டின் சார். நான் என்னன்னா இதைத்தான் எதிர்பார்த்தீங்க. அதான் எதிர்பார்த்தேன். இந்த கொஸ்டின் தான் எதிர்பார்த்தேன். கோபால் சார் கரெக்டா கேட்டார் சார். ஃபர்ஸ்ட் டேஷ்போர்டு சார். நீங்க ஓபன் பண்ண உடனே நீங்க உங்களுக்கு தேவையான டேட்டா டேஷ்போர்ட்லயே இருக்கு. எவ்வளவு பணம் வர வேண்டியிருக்கு, எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டியிருக்கு டாலிலே இருக்கு. டேஷ்போர்டு 5.1ல டாலிலே இருக்கு. அது நான் இன்னும் பார்க்கல சார். நான் அது சொல்லி 5.1ல இருக்கு. ஆமா, இப்போ வந்திருக்கிறத டேஷ்போர்ட் டெவலப் பண்ணிருக்காங்களா? ஆமா, 5.1 இல்ல 5லே இருக்கு. ரிலீஸ் 5லே இருக்கு. 5.1ல அட்டகாசமா இருக்கு. சூப்பர். அது இப்பதான் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? இதுக்கு முன்னாடி இருந்தே இருக்கு. அதனால தான் இங்க பாயிண்ட் நான் போட்டேன். இல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு வருஷமா இருக்கு. ஒரு வருஷத்துக்கு மேல. ஒரு வருஷமா இருக்கு. சூப்பர். இப்போ வெண்டார் போர்ட்டல், கஸ்டமர் போர்ட்டல் சார். இப்போ கஸ்டமருக்குன்னு ஒரு கிரெடென்ஷியல் தரும். நாம வந்து எந்த டாக்குமெண்ட்டுமே அவங்களுக்கு அனுப்ப தேவையில்லை. அவங்களே வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே. எக்ஸாம்பிளுக்கு வந்து நாம ஒரு பேலன்ஸ் சொல்லுவோம் சார், நான் வந்து 2 லட்சம் தான் உங்களுக்கு தர வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அவங்க என்ன சொல்லுவாங்க, 3 லட்சம் தர வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம டேட்டாவை எடுத்து அவங்களுக்கு அனுப்புவோம், அவங்க டேட்டாவை நம்ம கேட்போம். இது மாதிரி டிரான்சாக்ஷன் இருக்கு இல்லையா? இந்த போர்ட்டல் ஆக்சஸ் கொடுத்துட்டோம்னா அவங்களோட ரிப்போர்ட் அவங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே. அந்த அந்த அவங்க அதை செக் பண்ணிக்கலாம் சார். அவங்க வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாமே அவங்களுக்கு தெரியுது இல்லையா? இப்ப டேலியில நான் போடுற பில்ல அவங்களுக்கு டைரக்டா மெயில் அனுப்பினாவே ஆட்டோமேட்டிக்கா போயிடும். அவங்களுக்கு வர்ற பேமெண்ட்டை நான் ரெக்கன்சைல் பண்ணி திருப்பி அனுப்பினாவே அவங்களுக்கு மெயில் போயிடும். ஏன்னா அந்த வாட்ஸ்அப் வெர்ஷன் ஒன்று வந்திருக்கு. அந்த வெர்ஷன்ல எல்லாமே A to Z வெண்டாரு இப்போ இவங்களுக்கும் டைரக்ட் டீலிங்கே கொடுத்துருக்காங்க டேலியில. நீங்க போர்ட்டல்ல கொடுத்துருக்கீங்களா? இல்ல தனித்தனியா இல்ல, இந்த 1 மாச டிரான்சாக்ஷன்ல எவ்வளவு பேமெண்ட் வந்திருக்கு, எவ்வளவு பில் பண்ணிருக்கோம், 1 மந்த்துக்கு எவ்வளவு அவுட்ஸ்டாண்டிங், என்ன இதுன்னு இருக்கு, என்ன குவான்டிட்டி அனுப்பிச்சிருக்கோம், என்ன டீவியேஷன் இருக்கு, எல்லாமே நம்ம அந்த வாட்ஸ்அப் வெர்ஷன்ல அனுப்பிச்சிடலாம். சார் லாஸ்டா ஒரு 2 வருஷம் ரெக்கன்சைல் பண்ணணும் கஸ்டமர் டேட்டாவை. எப்படி சார் பண்ணுவீங்க? இப்ப கரண்ட் மைக்ரேட் இருந்தாங்கன்னா, இப்ப கரண்ட் வெர்ஷன் வந்து 5.1ல இருந்தீங்கன்னா லாஸ்ட் 10 வருஷம் டிரான்சாக்ஷனே அனுப்பலாம் மைக்ரேட் பண்ணி. நீங்க எடுத்து தானே அனுப்புவீங்க? இல்ல, அந்த வாட்ஸ்அப் வெர்ஷன்ல நம்ம லிங்க் பண்ணிட்டாவே உங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க டேட்டா ஃபுல்லா வந்துடும். நான் உங்களுக்கு 2 பேர் நம்பரும் சிங்க்ரனைசேஷன் பண்ணிட்டோம்னா நம்பர் வாட்ஸ்அப் நம்பரா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும். நான் போர்ட்டல்ல காட்டணும்னு தேவையில்லை உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு தேவை என்ன, உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் என்னுடைய அவுட்ஸ்டாண்டிங் கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அது வந்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல நான் விசிபிள் பண்ணிடுறேன். இல்ல சார், நீங்க ஒரு ஆக்டிவிட்டி பண்ணோம் இல்லையா, நீங்க எடுத்து தான் அனுப்பணும், ரைட்டா? ஆமா, எடுத்துதான் அவங்களே பாத்துக்கலாமே. இந்த ஒரு ரீசனுக்காண்டி நான் ஜோவோக்கு வரணும்னு கட்டாயம் இல்லையா? இந்த ஒரு ரீசன் கிடையாது, இதுவும் ஒரு ரீசன் சொல்றேன் சார். ரைட், ஓகே, சரி, ஓகே ஓகே. அதுதான் ஆட்டோமெயில் சார். ஆட்டோமெயில் நீங்க வந்து இன்வாய்ஸ் போட்டுட்டு அதை அட்டாச் பண்ணி நீங்க டிராப் பண்ணி அனுப்பணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ஒரு வார்டு செட் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காவே மெயில் அவங்களுக்கு போயிடும். இது டேலியில இருக்கு. இப்ப நம்ம இன்வாய்ஸ் போட்ட உடனே அவங்களுக்கு ஜென்ரேட் ஆகிற இவை பில்லு மெட்டீரியல் ரிசீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே இன்வாய்ஸும் யூஏ பில்லும் அவங்களுக்கு மெயில்ல கான்ஃபிகரேட் பண்ணிடலாம். இப்ப நம்ம இன்வாய்ஸ் ஆட்டோமேட்டிக்கா நம்ம இன்வாய்ஸ் போட்ட உடனே மெட்டீரியல் டிரான்சிட் பண்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு இன்வாய்ஸ் ரீச் ஆயிடும்.
அதுவும் இப்ப லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் தான், அந்த 1 இயர் தான். அதுதான் எல்லாமே லேட்டஸ்டா பண்ணிருக்காங்க போல. அது ஜோஹோ இதெல்லாம் பிளஸ் சொல்லுது, அதுக்கப்புறம் வந்து டேலியில இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ராஜி பண்ணிட்டாங்க, வேகமா எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க சார். ஆமா, அதுல அவங்க ஒண்ணு சொன்னாங்க, அதாவது இப்ப நீங்க பில் பண்ணும் பொழுது சேல்ஸ்ல ஒரு 3 பேருக்கு வந்து நீங்க பில் அனுப்பணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த 3 பேருடைய பேரு அவங்களுடைய போன் நம்பரை கொடுத்துட்டீங்கன்னா நீங்க பில்ல ஓகே பண்றீங்கல்ல. ராஜி கேக்குறீங்களா? கேட்டுட்டு இருக்கேன் சார். நீங்க ஓகேன்னு சொன்னதுமே அந்த 3 பேத்துக்கும் அந்த பில்லு பிடிஎஃப்ல போகும். ஆனா அதுக்கு வந்து தனியா சார்ஜ் பண்ணுவேன்னாங்க. அதுக்கு வந்து ஓடிபி இது அதுக்கான சார்ஜஸ் இருக்குல்ல, அந்த சார்ஜஸ் வந்து அது ஏன்னா அது வெளியில இன்னொருத்தவங்களோட டைப்ல பண்றோம், அதுக்கான சார்ஜஸ் இந்த மெசேஜ் இல்ல வாட்ஸ்அப் பெர்சன்ட் தனியா ஒன்று இருக்கு. அது வந்து இயர்லி வந்து ஒரே ஒரு யூசர் வந்து 3500 பிளஸ் ஜிஎஸ்டி. அந்த ஒரு யூசர் வாங்கிட்டீங்கன்னா போதும். அதுமே இதுல வாங்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன் சார். அது இதெல்லாம் அது வேணா இது சொல்லலாம். இதுல அந்த வாட்ஸ்அப் பர்சன் வந்து மொபைல்ல நீங்க இன்வாய்ஸ் போட்டுக்கலாம், மொபைல்ல இவே பில் போட்டுக்கலாம், மொபைல்ல அவுட்ஸ்டாண்டிங் அனுப்பிச்சுக்கலாம். ஆமா, தேர்ட் பார்ட்டி இன்டெகிரேஷன். மொபைல் யூசர் எக்ஸ்க்ளூசிவ் மொபைல் யூசர். ஒரு சிஸ்டம் ஒன்னு வாங்கிட்டா போதும், 10 பேர் யூஸ் பண்ணலாம். இப்ப நீங்க உங்களுக்கு யூஸ் பண்ணி முடிச்சுட்டு நீங்க டிஸ்கனெக்ட் பண்ணா நான் யூஸ் பண்ணிக்கலாம் அதே யூசர் ஐடியில. ஸோ 10 மொபைலுக்கு அது வந்து ஆக்சஸ் கொடுக்குறாங்க. அதை தனியாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஆமா, 3500 பிளஸ் ஜிஎஸ்டி. ஒரு யூசர் வாங்கினா போதுமே, 10 சிஸ்டம் போதுமே, 10 பேர் அக்கௌண்ட்ஸ்ல உங்க சிங்க்ரனைசேஷன் பண்ணிக்கலாமே. இல்ல 10 வாட்ஸ்அப் நம்பரா ஒரே வாட்ஸ்அப் நம்பரா சார்? ஒரே நம்பர் தான், ஒரே யூசர் தான். கிளவுட் எப்படி கொடுக்குறீங்க? ஒரு யூசரு சேம் அதே தான். இது ஒரு யூசர் வாங்கிட்டா போதும். இப்ப நீங்க இல்ல ராஜீவ், நீங்க டேலி 5.1 அப்டேட் பண்ணல. அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா ஜோகோ நீங்க அதுக்கப்புறம் இல்ல நான் போட்டேன். நான் நேத்து தான் 5.1 போட்டேன். அப்புறம் நீங்க சொல்றது மாதிரி அந்த ஜிஎஸ்டி ரிட்டர்ன் டேலிலே பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா. நான் டேலில தான் பண்றேன், போர்ட்டல் ஓபன் பண்றது இல்ல. டேலில தான் 3 மாசம் பண்ணிக்கிறேன். நவம்பர், டிசம்பர், ஜனவரி 3 மாசமா டேலில தான் நான் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ஆமா, ஏஆர்என் ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆகுது. போர்ட்டலை நான் ஓபன் பண்றது இல்ல. நம்ம ஓபன் பண்ண உடனே அந்த சம்மரி வந்தது. சம்மரி வந்து ஹெச்எஸ்என் வெரிஃபை பண்றோம். 2 புக்குக்கும் அதுக்கும் டேலி ஆகுது. போர்ட்டல் அப்ரூவல் கொடுத்துருது. ஒரு ஓடிபி கேக்குது. ஓடிபி கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபைல் ஆயிருது. ஏஆர்என் ஜெனரேட் பண்ணி கொடுத்துருது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா டேலியில. எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துச்சுன்றீங்க. எல்லாமே 5.1ல இருக்கு. இப்ப அடுத்து 6 வரப்போகுது. 6ல வந்து கஸ்டமைசேஷன் பண்ணிருக்காங்க. சிஎம்எஸ் பேங்கை ரெக்கன்சில் பண்றாங்க. ஒரு 10 பேங்கோட டைப் பண்ணிருக்காங்க. பேங்க் அப்படியே நம்ம டைரக்டா பேமெண்ட் டேலியில போடும் போது பேங்க் ஆட்டோமேட்டிக்கா பேமெண்ட் போயிடும். நீங்க நெட் பேங்கிங் போகவே இல்ல. அதுதான் சார் அந்த பேக் ஃபீட் இப்ப ஜோஹோல இருக்கு. அதுதானே சொல்றீங்க நீங்க அங்க ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது இங்க ரிஃப்ளெக்ட் ஆயிரும். அது டேலியில ஆமா அது டேலியில இருக்கு. இப்ப 6.0ல வருது. அது அதான் இனிமே சாரி சார் இல்ல 6.0ல ஃப்ரீயா வருது. நான் அதுக்கு முன்னாடி ஃபைல்ல வந்து பேமெண்ட் கொடுத்து வாங்கியிருக்கேன். பேமெண்ட் கொடுத்து நான் டேலியில தான் பேமெண்ட் கிட்டத்தட்ட 2 இயர்ஸா போட்டுருக்கேன். கோட்டக் பேங்க் அதுல வந்து டேலியில போடுவேன், டைரக்டா பேங்க்குக்கு அப்லோட் ஆயிரும். அது சரி, அது தெரியும் சார். நானும் பண்ணிருக்கேன். ஐடிஎஃப்சி பேங்க் வந்து நான் வந்து பேங்க் பர்சனோட கனெக்ட் பண்ணிட்டேன்னா நான் இங்க வந்து அதோட இதுவை கனெக்ட் பண்ணிட்டா இங்க நான் பேமெண்ட் கொடுக்கும்போது அது ரெப்ளிகேட் ஆயிரும். இதுக்கு முன்னாடி வந்து அது டேலியில வந்து அது பெய்டா இருந்துச்சு. இப்ப 6.0ல ஃப்ரீயா வருது. ஒரு ரிசிப்ட் வந்துச்சுன்னா எனக்கு தெரியாது இல்லையா? பேங்க் ஓபன் பண்ணாதானே தெரியும். ஆமா, ரிசிப்ட் வந்தா தெரியாதுதான். தெரியாது. இது ரிசிப்ட் நான் சொல்றது ஒன்லி பேமெண்ட் என்ட்ரி மட்டும். இது வந்து பேங்க்ல நீங்க என்ன என்ட்ரி போட்டாலும் இங்க ரெப்ளிகேட் ஆயிரும் சார். நீங்க பேங்க் ஸ்டேட்மென்ட்டே பார்க்க தேவையில்ல. கோபால் சார் டேலில வந்துருச்சு சார் 6.0ல. அதான் சொல்றேன் 6.0ல தான் வந்திருக்குன்னு சொல்லிருக்கேன். இல்ல இப்போ லைவ்ல வந்துருச்சு சார். வந்திருக்கு. என்ன இது இதாகலையா? இம்ப்ளிமெண்டேஷன் ஆகல. டெமோ தான் கொடுத்துருக்காங்க. ராஜு இதுக்கு ஒருத்தருக்கு ஞானசேகர் கேட்டிருக்காரு, சர்டிபிகேஷன் ஃபீஸ் எவ்வளவு சார்? ஆக்சுவலி சர்டிபிகேஷன் ஃபீஸ் வந்து ஒரு பார்ட்னர் ஒரு மாதிரி வாங்குவாங்க சார். நான் பாத்தீங்கன்னா 6000 பிளஸ் ஜிஎஸ்டி சார்.
₹7,000 வாங்குறேன், 7,080 rupees வரும். இது மாதிரி என்ன மாதிரி சர்டிஃபைட் ட்ரைனர் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஒருத்தவங்க ஒரு மாதிரி வாங்குவாங்க. ட்ரைனிங்க்கு எவ்வளவு காலம்? ட்ரைனிங் பிளஸ் சர்டிஃபிகேஷன் சார். ட்ரைனிங் கொடுத்து சர்டிஃபிகேஷன் வாங்கி எவ்வளோ ட்ரைனிங் பீரியட் வந்து 1 week சார், மேக்ஸிமம் 10 days. எனக்கு அக்கவுண்ட்ஸே தெரியல, நீங்க 1 weekல சொல்லி கொடுத்தீங்களா? அந்த ஸ்டூடெண்ட் மட்டும் கொஞ்சம் அந்த சப்ஜெக்ட் புரியணும் சார். அவங்களுக்கு அக்கவுண்டன்ட்டா இருந்தா பிரச்சனை இல்ல, சப்ஜெக்ட் ஆல்ரெடி தெரியும், நம்ம என்ட்ரி மட்டும் எப்படின்றது சொல்லி தந்துருவோம். இல்ல அதுக்கு அப்ப பேசிக் சப்ஜெக்ட்டுமே சார் தகுதி அப்ப குவாலிஃபிகேஷன் இருக்கா? +2 டிகிரி குவாலிஃபிகேஷன் தனியா அதுல மென்ஷன் பண்ணல. நாங்களா அசீவ் பண்ணிக்கிறது என்னன்னா பிகாம் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா மட்டும் தான் 3 டைப் பண்றோம் சார். ஒன்னு பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னொன்னு வந்து டாக்ஸ் கன்சல்டன்ட்ஸ், இன்னொன்னு வந்து பிசினஸ் ஓனர்ஸே சில பேர் கேக்குறாங்க. பிசினஸ் ஓனர் சர்டிஃபிகேஷன் கேட்க மாட்டாங்க, ட்ரைனிங் கேக்குறாங்க. ஓகே. இப்போ ஒரு கம்பெனில வேலைக்கு போகும்போது அந்த சர்டிஃபிகேட் இருந்தா அது வேலிட்னு நினைக்கிறேன். ஆமா, ஜோஹோ சர்டிஃபிகேட். ஜோஹோ இப்போ என்ன மாதிரி பார்ட்னர் இருக்காங்க இல்லையா, இப்போ நான் வந்து இனிஷியலா இருக்கேன் 2-3 இயர்ஸ். இப்போ 10-15 வருஷமா ஃபீல்ட்ல இருக்காங்க இல்லையா, அவங்களாம் சர்டிஃபை ஆனாதான் உள்ளே எடுக்கிறாங்க அவங்க கம்பெனிக்கு. இப்போ ஒரு ஜோஹோ இன்ஸ்டால் பண்ணி அக்கௌண்ட்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்க கம்பெனில சர்டிஃபிகேட் போனா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். ரைட். ஓவராலா ஜோஹோ தெரியும் சொல்றதுக்கும் சர்டிஃபிகேஷன் போடுறதுக்கும் அது கொஞ்சம் வேலிட் இருக்கு. ஓகே சார், இன்னைக்கு வந்து நம்ம ராஜீவ் ஸ்ரீனிவாசன் சார் அவங்க வந்து ஜோகோ புக்ஸ் அப்படிங்கிற வந்து ஒரு நியூ டாபிக் ஒன்று எடுத்து நமக்கு வந்து டீட்டெயிலாக சொல்லி இது பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம டேலி நிறைய பேர் அதை ஆப்ரேட் பண்ணி நிறைய பேருக்கு அது இது இருக்கிறதுனால ஜோகோவில் நம்ம இதை வந்து அடாப்ட் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும் நமக்கு. ஸோ ஆனால் இதை லேர்ன் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் ஃபியூச்சருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. எல்லாரும் இதனால பயனடைவாங்கன்றது தெரிஞ்சுக்கிறேன் சார். நன்றி, வணக்கம் ராஜி சார். ராஜி வந்து முதல் முறையாக நம்ம ஜிஎஸ்டிபிஎஸ் கூடத்தில் பேச வந்திருக்காரு. இதே போல் மற்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டு அவர்களுடைய நாலேஜை ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன், ஏதாவது புது டாபிக்ல. இதுவரை நமக்கு விளக்கம் தந்த ராஜீவ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி சார்.